ஏனைய பிரதேசங்கள்ல தான் உங்களுடைய பார்வை கூடுதலா இருக்கிற மாதிரியும் மற்ற மாவட்டங்கள்ல குறைவா இருக்கிற மாதிரியுமான ஒரு பார்வை இருக்குது. அது மக்கள் மத்தியில அடிப்படையில போய் சேரல என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு அதை என்ன செய்யலாம், அதை எப்படி நாங்கள் கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை உங்கள்ட்ட என்ன மாதிரியா இருக்குது? இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில வந்து என்ன சொல்லிச்சனால் வந்து இப்ப நாங்கள் இப்ப 2 பேருமே வந்து அங்க நீண்ட காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியாலும் அரசியல் ஏதோ ஒரு வயல இப்ப இயக்கம் இருக்கிற காலத்தில இருந்து நாங்கள் ஏமான ஆக்களோட வந்து பழகி ஒரு இருக்கிறபடியாலும் வந்து ஓரளவுக்கு வந்து அது ஒரு செயற்பாடுகள்ல அங்க உள்ள ஆக்கள் ஈடுபடையில அது அங்க ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு களம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருக்குது வந்து. ஆனா இப்ப மற்ற மாவட்டங்கள்ல வந்து நாங்கள் இதை எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு வந்து என்ன சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த மற்ற மாவட்டங்கள்ல அலுவலகங்களை இயக்க வேணும். வந்து அலுவலகங்களை இயக்கிறதுக்கு வந்து பாரிய நிதி பிரச்சனைகள் இருக்குது. முழுநேரமா வந்து செயற்பாட்டாளர்கள் வேலை செய்ய வேணும். அப்ப இதை வந்து ஒவ்வொரு நாடுகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து ஒவ்வொரு நாடுகள்லயும் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்படுத்தலாம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்க வந்து தேசிய பட்டியல் எம்பிக்குரிய நிதி ஒதுக்கீட்டுல வந்து பெருமளவான நிதியை வந்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒதுக்கணும் என்று சொல்லி தலைவர் முடிவெடுத்த அடிப்படையில் நானும் அதை செய்து நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு 24ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு தேர்தல் ஆண்டுன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தேர்தல் ஆண்டில் வந்து நாங்கள் எங்களோட தொகுதி மக்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் தான் தினம் வாக்களிக்கும்ன்றதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் கூட 2020 படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டுல அம்பாறைக்கு 50 லட்சம் ஒதுக்கினான், மட்டக்களப்புக்கு 50 லட்சம், திருவண்ணாமலைக்கு 50 லட்சம், வவுனியாவுக்கு 50 லட்சம், மென்னாருக்கு 50 லட்சம், முல்லைத்தீவுக்கு 50 லட்சம், கிளிநொச்சிக்கு 50 லட்சம் என்று சொல்லி ஒதுக்கினது வந்து. அப்ப அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லிச்சுனால் இப்ப என்ன பொறுத்தவரையில இந்த சிந்தனையில வந்து இப்ப எங்களுக்கு கிடைக்கிற நிதியில வந்து ஒரு 80% 75% நிதியை நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இப்ப இங்க வந்து தேர்தலை மையப்படுத்தாமல் எங்கட மக்களின் நம்பிக்கை கட்டியல் போடணுன்றதுக்காண்டி தான் அவ்வளவு நிதியும் அங்கால ஒதுக்கப்பட்டது வந்து. சிவலையில வந்து நாங்கள் அந்த முழு நிதியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு செலவழிச்சிருந்தால் நாங்களும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த தேசிய பட்டியலில் தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யலாமன்றபடியால் கிடைச்ச சந்தர்ப்பம் இன்னொரு தடவை தேசிய பட்டியலில் நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு கொடுக்கணும் என்ற முடிவும் எங்களுக்குள்ள இருந்தபடியால் வந்து அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அந்த நேர்மைத்தன்மையை வந்து காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுக்கு இருந்தபடியால் வந்து நாங்கள் அந்த நிதி ஒதுக்கீட்டை செய்தோம். அப்ப எங்களோட பக்கத்தால நாங்கள் சரியா செய்கிறோம். ஆனா தொடர்ந்து அந்த மாவட்டம் வந்து இயங்குறதுக்கும் அந்த மாவட்டத்தில் வந்து மக்களோட தேவைகளை வந்து ஈடு செய்யறதுக்கும் புலம்பெயர் மக்களின் உதவி கிடைக்கும் தான் வந்து அதை எங்களால் செய்யலாம், இல்லை எங்களால் ஒன்றும் செய்யலாம். இல்ல நிச்சயமா நான் இன்னும் ஒரு கேள்வியும் உங்கள்கிட்ட தொடுக்கிறேன். என்னன்னு சொன்னால் இது அந்த புலம்பெயர் தேச கட்டமைப்பை வந்து நாங்கள் அது தொடர்பாக பிற கதைப்போம். இதுல இருக்கிற எல்லாரும் நாங்கள் உங்களோட கதைக்கத்தான் இருக்கிறோம். அது தொடர்பான வேலை திட்டம் நிச்சயமா செய்யணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு உங்களுடைய செயற்பாட்டு வீதம் உண்மையிலேயே எங்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் இருக்கு இது நாள் வரைக்கும். ஆகவே உங்களுக்கான புலம்பெயர் கட்டமைப்பு இங்க குறைவான நிலைமையில இருக்கிறபடியா இன்னும் ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அதாவது வந்து நீங்கள் பாராளுமன்றத்துல கதைக்கிற விடயங்கள், பாராளுமன்றத்துல நடக்கிற நடைமுறை ரீதியான செயற்பாடுகளை வந்து வெளிக்கொணர்றதுக்கான செயற்பாட்டு திறன் வந்து குறைவா இருக்கிற மாதிரியும், அதன்பால் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில உங்களுடைய நோக்கங்கள், நீங்கள் கதைக்கிற வேலை திட்டங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அல்லது நீங்கள் கட்டமைக்கின்ற அடுத்த கட்ட நகர்வுகள் தெரியாம இருக்கிறதாகவே ஒரு கருத்து இருக்குது. அது தொடர்பான கருத்து என்ன உங்கள்கிட்ட? அது தொடர்பாக உங்களுடைய செயற்பாட்டு திறன் என்ன? இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதோட இல்லை அதில் வந்து என்னென்னா உண்மையில் வந்து இப்போ நாங்கள் அங்கே பேசுகிற விஷயங்களை வந்து ஊடகங்கள்லாம் வந்து வெளிப்படுத்தப்படும். ஆனால் ஊடகங்கள் வந்து அதில் கணிசமான அளவுக்கு வந்து இருட்டடிப்பைத்தான் செய்கிறது. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. உண்மையில் அந்த குறைபாட்டை நீக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு இப்போ உங்கள் போன்ற ஒரு ஆர்வம் உள்ள ஆக்கள் வந்து ஒரு பெருமளவான ஆக்களை இணைச்சி வந்து இந்த வாட்ஸ்அப்புகள் ஊடாக அல்லது ஃபேஸ்புக் குரூப்புகள், இந்த டிக்டாக் குரூப்புகள் ஊடாக வந்து குரூப்புகள் ஆக்கி வந்து தகவல்களை வந்து பரிமாறணும். அதுக்கென்று ஒரு ஊடக ஒரு அழகை வந்து நாங்கள் உருவாக்கி அதை பலப்படுத்த வேணும். இப்போ எங்களுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது வந்து அதனால் அது பலப்படுத்தப்பட வேணும். அது பலப்படுத்தப்பட வேணும். அது பலப்படுத்துறது மட்டும்தான் ஒரே வழி. ஊடகத்தை ஒரு யூனிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வந்து
யூடியூப் தளமா இருக்கலாம், ஃபேஸ்புக் தளமா இருக்கலாம், அல்லது இணையதளமா இருக்கலாம். இதுகளுக்கு வந்து இப்போ செய்திகளை வந்து 8 மாவட்டத்திலே நடக்கிற வேலைகளை வந்து தொகுத்தெடுத்து இதன்றதுக்குன்னா அதுக்கண்டு அப்புறம் ஊடக சிந்தனை உள்ளாக்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும். வந்து இப்போ நாங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனை வீதிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். எங்களுக்கு அந்த ஊடகத்துறையில நாட்டவில்லை என்று நாங்கள் செய்கிற வேலையை நாங்களே வெளியில கொண்டு வர மாட்டோம். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு நேரத்தை தர்றேன். இது பொது கேள்வி இல்லைன்னா அந்த கேள்விகளை கேட்டு நான் நிப்பாட்டுறேன். இன்னும் ஒரு கேள்வி அல்ல என்னன்னு சொன்னால் கஜேந்திரன், உங்களோட கட்சி சார்ந்து வெகுஜன அமைப்புகள், அதாவது சிவில் சமூகங்கள் மத்தியில, உள்ளூர் கிராமங்கள் மத்தியில உங்களுடைய கட்சி சார்ந்த செயற்பாட்டு வீதங்கள் வந்து, அதாவது உங்களுடைய தெளிவூட்டல்கள் குறைவா இருக்குது இந்த 15 வருட காலங்களாக. அது தொடர்பான கருத்து என்ன உங்க? நாங்களதான் செய்கிறோம். ஆனால் வந்து தனத்திட்ட வந்து நிறைய பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. வந்து அந்த பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்புகளை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்யாத இடத்துல வந்து அந்த பொருளாதார எதிர்பார்ப்புகளை வந்து மக்கள் என்னன்னு சொல்றது வந்து இப்போ இந்திய மேற்கு நாடுகள் இலங்கையருக்கு சார்பாக செயற்படக்கூடிய தரப்புகள் பொருளாதார எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிருக்கின்ற சனம் அங்க போகுது. வந்து அப்ப எங்களால தக்க வைக்க முடியாம இருக்கிறதுக்கு வந்து அதுவும் ஒரு பெரிய காரணம். 2009 முதல் என்றால் வடக்கு கிழக்குக்குள்ள வந்து இந்த இயக்கத்துக்கு எதிராக செயல்படுற தரப்புகள் வந்து மக்கள் மத்தியில செயல்படுறதுக்கு வந்து முடியாது. விலங்குதானே. அப்ப என்ன சொல்லியிருந்தவங்க அந்த மக்களுக்கு வந்து கூட போராட்டம் சார்ந்த கருத்துக்கள்லாம் போகும். அப்ப மக்கள் வந்து போராட்டத்தோட நின்றவை வந்து. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து முழுக்க 100க்கு 100% வந்து இராணுவ கட்டுப்பாட்டுகளையும் இராணுவ புலனாய்வாளர்கள் கண்காணிப்புக்குள்ளே மக்கள் இருக்கிற இடத்துல அது ஒரு பெரிய ஒரு சவால். அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு வந்து புலம்பெயர் தேசமும் நாங்களும் இணைஞ்சு வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பெறணும். வந்து இவங்க நேர்மையாக செயல்படுறாங்க, இவங்களோட நின்றால் வந்து விடுதலை பெறும், விடுதலையை நோக்கி முன்னுக்கு போகலாம் என்ற நம்பிக்கை வந்து கட்டி எழுப்பப்படணும். வந்து நன்றி அண்ணா, நன்றியா. அடுத்தது அசுரன். இல்லாட்டி வந்து பேசுங்க அண்ணா. என்னோட சொன்னா மற்றவர்களுக்கு மண்ணா சந்தர்ப்ப முறியடிச்சு எங்களோட ஒரு இதுக்கு கொண்டு வரணும் அண்ணா. அசுரன் அடுத்தது ரெடியா நில்லுங்க. கேள்விதானே அசுரன் நீங்க பேசுங்க. அசுரன் அகரன் வெயிட் பண்ணுங்க. அவர் தீவிர வெயிட் பண்ணுங்க. அகரன் கதைங்க. நீங்க அகரன் இல்ல எடுப்போம். அசுரன் கதை. வணக்கம் எல்லாருக்கும். நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தி கயந்திரனுக்கும் வணக்கம். ஆனா என்னன்னு சொன்னால் இப்ப என்னன்னு சொன்னால் என்றும் இல்லாதவாறு என்பிபி, அதாவது ஜேவிபி இந்த மறுவடிவம் என்று சொல்லப்படக்கூடிய என்பிபியினுடைய கட்சியினுடைய முதன்மையான ஆட்கள், அதாவது ஜனாதிபதி, பிரதமர் சொல்லி வடக்கு கிழக்க வந்து மையமாக அங்க முகாமிட்டு தொடர்ச்சியான பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறோம். மக்கள் மத்தியில வந்து ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வல்வெடுத்துப்பட்டி துறையை கைப்பற்ற ஒரு இது ஒன்று இருக்குது. வந்து அதுக்கு நீங்கள் ஸ்வாஜலிங்கம் மண்ணியராக்கி இருக்கிறீங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி புலம்பெயர்ந்த மக்கள் எப்படி இன்றைக்கு வந்து இந்த இன்னும் குறுகிய நாளுக்குள்ள வந்து ஒரு பரப்புரையை செய்ய வேண்டும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதாவது வந்து இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு விஷயத்தை ஒரு தொட்டு நான் அதை கேட்கிறேன்டா, கயந்திரகுமார் என்ன வந்து அதை எதிர்த்திருந்தவர் வந்து எப்படி இருந்தோம்னா அந்த தையிட்டி விகாரக்கு பின்னால இருக்கிற ஆக்கள் வந்து இனவாதிகள் என்று சொல்லிக்கல முதல் அதை எதிர்த்து கருத்து தெரிவித்த கயந்திரகுமார் அன்னைக்கு தெற்கிலிருந்து வந்த பதில் ஜனாதிபதியை விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையான பதில் கூட வந்திருக்கு. அப்ப இந்த நிலைமையில இப்ப எல்லாரும் சமத்துவம், பொது உடைம, இடதுசாரிய இவியல் வந்து முற்போக்கு சிந்தனையோட வந்தவர்கள், இவர்கள் வந்து எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய பண்பை கொண்டவர்கள் சொல்லி ஒரு கற்பனை வாதத்துல இருக்கிறார்.
குறிப்பா வந்து புலம்பெயர்ந்த சமூகத்திலும் இந்த ஒரு மயக்கம் இருக்கு. குறிப்பாக யாழ் நகரை மையப்படுத்திய கல்வி சமூகம் என்று சொல்லக்கூடிய அவர்கள்ட்ட கூட, உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க சில ப்ரொஃபஸர் மேலடு ஆசிரியர் சங்கங்கள்னு சொல்லி இந்த மயக்கம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த களத்துல நின்று இதுகளை எதிர்கொள்ற நீங்கள் அடிப்படையில இது சார்ந்து கொஞ்சம் கலாச்சிங்கள்ல நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்ன பொறுத்தவரையில வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து பொடியல் இந்த பேப்பர்களை திருத்தி கொடுக்காமல் ஒழுங்கா படிப்பிக்காமல் சும்மா படித்த அறிவை வச்சு கொண்டு வந்து சும்மா வெளியில வந்து பேய் காட்டுறதுக்காக காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். டிபார்ட்மெண்ட்களில் இருந்து களவெடுக்கிறார்கள், முறை துஷ்பிரயோகங்கள் செய்கிறார்கள், பொம்பளை பிரச்சனை உள்ளாக்கள், இப்படிப்பட்ட ஆக்கள்லாம் கூடுதலானாக்கள் வந்து என்பிபியோட நிற்கிறோம். இந்த கசிப்பு காய்ச்சிறவன், கள்ளமரம் அறுத்து விற்கிறவன், கள்ள மண்ணல் ஏற்றி விற்கிறவன், இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடுறார்கள். வடகிழக்க பொறுத்தவரையில வந்து இந்த திருடர்கள் முழு பேரையும் வந்து என்பிபி வந்து தங்களோட சேர்த்து வச்சிருக்கு. வந்து பச்சை சுயநலவாதிகளை, சமூக அக்கறை இல்லாத ஆக்களை வந்து அவர்கள் தங்களோட சேர்த்து வச்சிருக்கிறார்கள். ஆனால் அதில் துரதிருஷ்டவசமாக வந்து இப்போ படித்தாக்களும் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் ஸ்ரீபவானந்தராஜான்னு எடுத்துக்கொண்டால், அவர் வந்து உதவி பணிப்பாளராக இருக்கிற பொழுது வந்து பதில் பணிப்பாளராக இருக்கிற பொழுது சத்யமூர்த்தி டாக்டர் வந்து யூகேல மேல் படிப்புக்காக போயிருந்த நேரம் 23ஆம் ஆண்டுல வந்து நான் அங்கே போய் வந்து ஒரு 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 வைத்தியரோட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஆளோட சந்தித்து வந்து நான் இந்த ஹாஸ்பிட்டல் தேவைகள் சம்பந்தமாக நான் கேட்ட பொழுது அப்போ இவருக்கு பவானந்தராஜாவுக்கு டெலிஃபோன் எடுக்கிறார். வந்து அப்போ டெலிஃபோன் எடுத்து கேட்க வந்து பவானந்தராஜா கதைக்கிறது வந்து இவர்கிட்ட டெலிஃபோனுக்கால அப்படியே வெளியில் கேட்குது. இவர் அதை எதிர்பார்க்க இல்லை. அவருக்கு சொல்கிறார் வந்து இப்படி இவர் பார்லிமெண்ட்ல கழிச்சு போடுவார், தயவுசெய்து வந்து நீ ஒன்றே முளறி போடாத, பொத்தி கொண்டு சொல்லி வந்து என்று சொல்றார். இப்படித்தான் அவருக்கு பதில் சொல்ற, நீ என்று தான் கழிச்சவர் வந்து. அப்ப இதுதான் ஸ்ரீபவானந்தராஜா வந்து 2000 அன்றைக்கு ஒரு பத்திரிகை மாநாட்டில் நான் சொல்லியிருந்தேன். நான் 15ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி இவர் ஹாஸ்பிட்டல் டைரக்டர், அப்பவும் இவர் ஒரு பதில் பணிப்பாளராக இருந்து கொண்டு, அப்பவும் சத்தியமூர்த்தி வெளியில் போயிருந்தவர், பதில் பணிப்பாளராக இருந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். வந்து யாழ்ப்பாணம் ஜிஏக்கு வந்து அவர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளர் என்ற அடிப்படையில் கடிதம் எழுதுகிறார். இந்த யாழ்ப்பாணம் பண்ணையில் டெலிகாமோ பக்கத்தில் வந்து ஒரு காணி வந்து ஆஸ்பத்திரிக்கு சொந்தமான காணி இருக்குது. அந்த காணியில் வந்து இராணுவம் இருக்குது. அந்த காணியை வந்து அவசரமாக விடுவிச்சு தரணும். என்னென்னா ஆஸ்பத்திரியின் விஸ்தரிப்புக்காக வந்து அந்த காணி வேணும் என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதினவர் வந்து. அப்போ அந்த கடிதத்தை வந்து ஜிஏ, அப்போ வேதநாயகன் ஜிஏ இருந்தவர், ஜிஏ வந்து ஆளுநருக்கு எழுதுகிறார், பாரப்படுத்துகிறார், இந்த காணியை விடுவிக்கிற கூட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வந்து. இது எழுதப்பட்டது வந்து 15ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி. அதுக்கு பிறகு வந்து ஆளுநர் எழுதினது அதுக்கு அடுத்த வாரம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த காணி விடுபட இல்லை. இப்போ வேதநாயகன் வந்து ஜேவிபியில் வந்து ஆளுநராக இருக்கிறார். ஸ்ரீபவானந்தராஜா வந்து அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் உதவி பணிப்பாளராக இருந்தவர் வந்து இன்றைக்கு என்பிபியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வந்து. அவரால் இந்த ஜேவிபி அனுரகுமார திசாநாயக்கட்டை வந்து அன்றைக்கு அவர் யாழ்ப்பாணம் வந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை சுட்டி காட்டி காணியை விட சொல்லி கேட்க முடியலை. இதுதான் யாழ்ப்பாணத்தில் படித்தவர்கள் நிலைமை, உலங்குதானே. அப்போ ஆனால் எங்கட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல மட்டும்தான் கையெட்டி காணியை விட வேணுமென்ற விஷயத்தை வந்து கேட்டது. இராணுவத்தை வெளியேற்றி வந்து இந்த காணியில் விடுவிக்கணுமென்றதை துணிஞ்சு கதைச்சது வந்து கஜேந்திரகுமார் அண்ணன், அதை முறியடித்தது வந்து அர்ஜுனா. அப்போ இப்படி இதுதான் ஜேவிபியோட சேர்ந்திருக்கிறார்களின் சிந்தனையும் செயல்பாடுகளாகவும் இருக்குது வந்து. அப்போ அவர்களுக்கு வாக்களித்து அது என்பிபியின் ஆக்கிரமிப்பு கொள்கைகளை வந்து அது வலுப்படுத்துறதா இருக்குமே தவிர அது ஒரு நாளும் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கைகளை வந்து அது வலுப்படுத்த போகிறது இல்லை. இதை வந்து விளங்கி கொண்டு வந்து இந்த பேரினவாத கட்சிகளை வந்து தோற்கடிச்சு, பேரினவாதிகளுக்கு முகவர்களாக செயல்படக்கூடிய ஆக்களை தோற்கடிச்சு தேசியத்தின் இருப்பை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் தாயகத்தை நோக்கி வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேணும். நன்றி அண்ணா. வேட்டே அண்ணா, நீங்கள் பேசுறீங்களா? வேட்டே அண்ணா, ஓகே, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. தீபரி, நான் பேசுறேன். தீபரி அண்ணா, நான் சதீஷ் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த மருதங்கனை பிரச்சனை கொஞ்சம் சொன்னீங்களா? இல்லை, இன்னும் கதைக்கு இல்லை. அது சம்பந்தமா சொல்லுங்க.
இல்ல மருதங்கணி விஷயத்துல வந்து என்னன்னு சொல்லிச்சினால் வந்து இப்ப அந்த கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணும் அவருடைய மகனும் எங்கட கட்சியின் ஒரு தீவிர செயற்பாட்டாளர்கள். அவ அருள்மதி வந்து எங்கட கட்சியினுடைய மருதங்கணி பிரதேச அமைப்பாளர். அப்ப அவரை குறி வச்சு வந்து பல தடவை கைதுகள் வழக்குகள் என்று சொல்லி வந்து கணக்க பிரச்சனைகள் இருக்கு. அவன் கைது செய்து கொண்டு போய் பெண் போலீஸார் வந்து வயிறால் அடித்த சம்பவங்கள் கூட வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து போலீஸ் வந்து சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருந்தது. அவர்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு குடும்ப ரீதியான அவர்களுக்குள்ள வந்து ஒரு குடும்ப ரீதியா ஏதோ ஒரு அவர்கள குடும்பங்களுக்குள்ள ஏதோ ஒரு தனிப்பட்ட பிணக்கொண்டு ஏற்பட்ட இடத்துல போலீசார் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொல்லிச்சினால் வந்து அந்த இவையோட முரண்பட்ட தரப்பை தங்களோட தயார்படுத்தி வந்து இவர்களுக்கு எதிராக ஒரு முளைப்பாட்டை எழுதி எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு கொலை குற்றவாளிகளை கைது செய்யறது போல வந்து கைது செய்து கொண்டு போறாங்க வந்து. காரணம் வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்கட கட்சி செயற்பாடுகள்ல இருந்து வந்து ஒடுக்குறது தான் முழு நோக்கம், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் நான் நடந்த சம்பவம். மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டது இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டது இல்லை வந்து. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு சுகாதார இது ஒரு மருத்துவ பிரச்சனை ஒன்று இருக்குது வந்து. அதனால் விஷயங்கள் விளங்கி கொண்டு வந்து நல்ல ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு பேர் வந்து அந்த சாரம் உரிஜா கலாட்டிங்க போறாங்க பாத்தீங்க. அதெல்லாம் ஒரு பட்டு கேவலமான வேலை என்ன பிஸ்டோலை வச்சு இல்ல. இப்ப அதுல வந்து இப்ப அவையண்டே ஆக்களை வந்து கைது செய்து கொண்டு போய்களை வந்து இவ்வளவு நாகரிகமா கொண்டு போயினோம். ஆனால் எங்கட இப்ப இது வந்து வேணுமண்டு எங்கட கட்சியின் செயற்பாட்டாளர்கள் என்ற ஒற்றிய காரணத்துக்காக வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த அளவு தூரம் மோசமா அவமானப்படுத்தலாமோ அவமானப்படுத்தி வந்து சமூகத்துல மற்றவைக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க வந்து. இவையோட நின்று வண்டியிலன்னு சொன்னா உங்களுக்கும் இதுதான் நடக்கும் என்ற செய்திகள் இந்த கைதினூடா வந்து சொல்லப்படுது. இல்ல ஒரு சட்டத்துல இடம் இருக்கா அப்படி காட்டி ஆளை இழுத்துன்னு போறதுக்கு இடம் இருக்கா? இல்ல. அப்ப அண்ணன் இங்க கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை வந்து இதே மருதங்கணி போலீஸ் தான் கயந்திரகுமார் பொன்னம்பல மண்ணையை வந்து எங்கட கட்சி தலைவரை வந்து கொழும்புல பிடிச்சி பாராளுமன்றத்துக்கு பிடிக்கிறதுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள பூந்து நாயை போல பிடிச்சி வந்து கொழும்புல இருந்து கிளர்ச்சி வரைக்கும் கொண்டு வந்தவங்க வந்து அவர் ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டும் அப்படி செய்தவங்க வந்து. அப்ப அவங்கள் காடையர்கள் தமிழர்களுக்கு எதிரான விஷயத்துல வந்து எங்கட தமிழ் தேசியம் என்ற விஷயத்துல வந்து ஒரு மிக மில்லியச்சத்தனமாகத்தான் அவர்கள் தொடர்ந்து நடக்கிறாங்க வந்து. பலாலி ஓய்சியும் அப்படித்தான். அகல போலீஸாக்களும் வந்து எங்கட விஷயங்கள்ல பட்டு மோசமான காடத்தினமாக தான் வந்து நடந்து கொள்றாங்க. சரி ரதியாக்கா உங்களோட கேள்வியை தொடங்க. வணக்கம் தம்பி கஜன். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பியை நாங்கள் நண்பர்கள் இல்லை. என்னென்னு கேட்டால் தம்பி, இன்றைய காலத்தின் தேவை நீங்கள் நிறைய விடயங்களை உணர்த்தியிருக்கிறீர்கள். எங்களுக்கு கேள்வி என்றது பெருசாக உங்களிடம் கேள்வி என்றது எங்களிடம் இருக்கின்றன தேவையில்லை. ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டால் இந்த புலம்பெயர்ந்த மக்களோட ஒரு கட்டமைப்பை பலப்படுத்தி மற்ற ஊடகத்தை வந்து பலப்படுத்த வேணும். ஏன்னா பலப்படுத்தி இனி வரும் காலங்களில் இப்போ ஒன்றிணைஞ்சிருக்கிற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பலமான கட்சியாக வளர்ந்து வர வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் 2 பேர் நிற்கிறதால உங்களை கல்லறிந்து நிறைய பிரச்சனை கொடுத்து கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் நின்றாலும் இந்த கல்லறியில தான் நிற்கிறாங்க. ஆனால் உங்களோட பணி என்னன்றது எங்களுக்கு தெரியும். வடக்குல நிற்கணும், கிழக்குல நிற்கணும், எங்கெங்க பிரச்சனையோ அங்கெல்லாம் நிற்க வேணும். என்னென்ன பிரச்சனையோ அத்தனைக்கும் குரல் கொடுக்க வேணும். இந்த பாராளுமன்றத்துல அந்த உண்மையான நேர்மையான குரலாக கொடுக்கணும்னு சொன்னா நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நேர்மையான குரல் அது. இப்போ அப்படியான குரல் தரமும் குரலும் வலுப்படணும் என்று சொன்னா இது இந்த கட்டமைப்பு விரிவாக்கப்பட வேணும். புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரும் நீங்கள் அதை வந்து அந்த அவர்களுக்கான நீதி, முக்கியமாக நிதி
ஒரு பெரிய பிரச்சனைன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பெரிய ஒரு மனதில் பெரிய ஒரு வேதனை என்று கேட்டால் அந்த ஒரு நிதி பிரச்சனை என்பது தேர்தலில் எத்தனை எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒரு கவலையாக இருக்கு. அதாவது கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரும் இனத்தின் குரலா கொண்ட கொள்கையில ஒரு பற்று உறுதியோட திட்டங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இந்த கூட்டு இணைஞ்சிருக்கிறவைய எதிர்காலத்தில் ஒரு கட்சியாக புலம்பெயர்ந்திய கட்சியாக வாரத்துக்கு உங்களை ஆதரவு கொடுக்கணும். இந்த தேர்தலையும் என்று கேட்டால் மக்கள் நீங்கள் சிந்திச்சு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான கூட்டுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கணும். கேட்டால் சிங்களத்தின் கோரமுகம் இந்த முன்னணி மீது இந்த அனுராக்க அவ்வளவு வன்மம், இந்த வன்மத்தின் பிரதிபலிப்பு தான் நேற்றைய நாள் நடந்த சம்பவம். ஆனால் இதுக்கு எத்தனை தமிழர்கள் தாயகத்தில் குரல் கொடுத்தார்கள் என்பது பெரிய வேதனை. உங்கள் பணி தொடரட்டும், வெற்றி பெற வேண்டும். மக்கள் எல்லாரும் உறவுகளுக்கு சொல்லி முன்னணிக்கான வாக்கு 6ஆம் தேதி அழியும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தம்பி. நன்றி. நன்றி அக்கா, நன்றி. கரி 365. நன்றி. கரி உங்களோட இதை தொடர்ந்து. நன்றி. இந்த கேள்வி நான் இடையில வந்து ஜாயின் பண்ணபடியா எனக்கு தெரியல. இந்த கேள்வி கேட்கப்பட்டதாண்டு. நீங்க கேள்வி ஒன்றும் கேட்காதீங்க, நீங்க உங்களோட இதை கேளுங்க. அதற்கு எந்த பார்வை வந்து தமிழ் தேசிய கருத்தியலோட பயணிக்கிற இந்த அரசியல் அமைப்புகள், ஈழத்தில் இருக்கிற அரசியல் அமைப்புகள் அவங்களோட ஒருமைப்பாட்டுக்கான செயல் திட்டம் என்ன எப்படியானதா இருக்குது, அதன் அவசியம் சார்ந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நீங்க ஆல்ரெடி பதில் சொல்லியிருந்தால் எனக்கு தெரியல. நான் இடையில வந்தபடியா அந்த கேள்வி திருப்பி கேட்கிறேன். தெரியாம கேட்கப்பட்டாண்டு. எழுந்திரண்ணா, எழுந்திரண்ணா. ஹலோ. இது பண்ணி எழுந்திரண்ணா. விளங்கினதோ அவற்ற கேள்வி விளங்கினதோ? கேள்வி விளங்கினது. பேசுங்கண்ணா. ஒரு நிமிஷம். மோகன், நீங்க ரெடியான உங்க அடுத்த உங்களோட இது நான் கீழே இறங்குறேன். யாரும் வந்து ஏற்றுமாண்ணா. சரி ஐயா, சரி. நன்றி. ஆமா. இதுல வந்து நான் வந்து கேட்ட கேள்வியில தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கிற தரப்புகள் வந்து ஒன்று உடவணுமன்றது கட்டாய ஒரு நிற்பந்தான். என்னன்னு சொன்னால் இப்ப அனுரகுமார திசாநாயக்கா வந்து சொல்லி இருக்கிறார் வந்து இந்த ரணில் மைத்திரி அரசின் காலத்தில் தயாரிக்கப்பட்ட அரசியல் ஜாப்பு வரைவை வந்து கொண்டு வந்து நிறைவேற்ற போறதா வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப அது ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு. அந்த வரைவை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்கு ஆணை வேணும் என்று சுமந்திரன் கேட்டு கடவுள் சித்தம் வந்து தமிழ் மக்கள் வந்து சுமந்திரனை தோற்கடிச்சிருக்கிறான். ஆனால் துரதிருஷ்டவசமா வந்து தமிழரசு கட்சி அந்த சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல சுமந்திரன் தேர்தலில் தோற்ற பிறகு தமிழரசு கட்சி ஒரு சரியான பாதைக்கு வரும் என்று நாங்கள் நம்பி இருந்த நேரத்தில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அந்த பதவியை ரிசைன் பண்ணி வந்து சுமந்திரன் பாரத்துக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டார் வந்து. அதால இப்ப வந்து தமிழரசு கட்சி வந்து முழுக்க சுமந்திரன் பிடிக்குள்ள போயிட்டுது வந்து. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து உண்டு இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி சுமந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய தரப்பு வந்து ஒரு படுதோல்வி அடைய வேணும். அதே போல என்பிபி அரசும் வந்து படுதோல்வி அடைய வேணும் வடகிழக்கில் வந்து. இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில வந்து இப்ப பல தரப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கிற இடத்துல இந்த தரப்பு பலப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் வந்து கொள்கை பலப்படும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் வந்து அது ஒரு பேரழிவாகத்தான் முடியும். அந்த அடிப்படையில் வந்து இப்போ இதில் தமிழரசு கட்சி ஏற்கனவே சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைச்சு எல்லாரையும் சிதறி சின்ன பின்னமாக்கிட்டார். அதுக்கு பிறகு வந்து தமிழரசு கட்சியும் வந்து சிதறி வந்து இன்றைக்கு தவராச ஐயா தலைமையில் வந்து என்ன தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுற தரப்பு வந்து இன்றைக்கு எங்களோட சேர்ந்து இருக்குது. அதே போல ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் தலைமையில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையோட வந்து இணைஞ்சிருக்குது. அதுபோல தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஐங்கரநேசன் ஐயாவும் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறார். அதுபோல வந்து தமிழ் மக்கள் கூட்டணியில இருந்து அரந்தோவாளந்தர் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறார். இப்படி வந்து பல்வேறுபட்ட தரப்புகளும் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிற இடத்துல வந்து இப்போ இன்றைக்கு தமிழர்கள் ஐக்கியப்பட்டு நிற்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு தான். இது மேலும் வலுப்படுத்தப்பட வேணும் வந்து. அப்போ இதில் இது வலுப்படுத்தப்படுறதும் பலவீனப்படுத்தப்படுறதும் வந்து மக்கள் இந்த தேர்தலில் வந்து இப்படி நடந்து உள்ள போயினம்ன்றதை பொறுத்து தான் இருக்குது வந்து. இப்போ ஒற்றையாட்சி ஐக்கியராட்சிய விரைவை வந்து கொண்டு போய் நிறைவேற்ற போறோம்னு சொல்கிற தமிழரசு கட்சிக்கு வந்து மக்கள் வாக்களித்தால் தமிழினத்தின் எதிர்காலம் வந்து ஆபத்தாக தான் முடியும். சரி,
சவுண்டா இருக்கு ஹரியும் கூட. ஓகே சாரி. குருவி மோனிட்ட கேள்வி இருக்கா? மோன நீ கேளுங்க. மோன கேளுங்க, நான் மாறணும். கேளுங்க மாறணும். ஓகே, குருவி கேள்வி இருக்கா? குருவி வணக்கம் கயன் அண்ணா. ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க நன்றி என்ன இந்த தளத்துக்கு வந்து. நான் உங்களோட ஊர்ல பயணிச்சேன் ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்பாட விரும்பல. மற்றது என்னென்னு சொல்லிச்சுன்னா, என்னோட இருக்கிற ஒரு கேள்வி ஒன்று. இந்த மாநசபை தேர்தலில் வந்தேன்ன இந்த ஜேவிபி என்ற ஒரு எம்பிபி என்ற போர்வையை போத்திக்கொண்டு வந்து இனவழிப்பு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு வந்து வடக்கு கிழக்குல ஒரு பாரிய ஒரு வேலை ஒன்றை செய்து கொண்டு இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த தேர்தல் காலத்துல வந்து சின்ன சின்ன கிராமங்கள் வழியா போய் அவ வந்து உள்ளால வந்து தாங்கள் உங்களுக்கு வேலை திட்டம் தரலாம், உதவி திட்டம் தரலாம், நீங்கள் எங்களோட கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியும் அப்படியான பணிகளை செய்துதான் இந்த தேர்தலில் வந்து 3 இதை பெற்றவை என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு இருக்குது. அது வந்து நான் உள்ள விசாரிச்சதுலயும் அது ஒரு கருத்து உண்மையாக இருக்கு. அதை பற்றின நிலப்பாடு உங்களோட இது என்னன்னு நான் உங்கள்கிட்ட அப்படி வந்து பொய் சொல்லி ஏமாத்தித்தான் வாக்குகளை பெற்றவர்கள். மற்றதை விட வந்து இந்த சார பாறுகள், கள்ள மண் ஏற்றுற கோஷ்டி, எல்லா கோஷ்டிக்கும் வந்து நீங்கள் விரும்புறதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து அவையும் தான் அதுக்கு பின்னால் நின்று இந்த தேர்தலில் அவையை சப்போர்ட் பண்ணது. அவைக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இந்த கள்ள மண் ஏற்றுற விஷயங்கள், கள்ளமரம் ஏற்றுற விஷயங்கள், கசிப்பு காத்துற விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் மற்றும்படி வந்து ஜனத்துக்கு சொன்ன அபிவிருத்தி, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றுமே நடக்கல. வந்து பயங்கரவாத ரச்சரத்தை நீக்கிறேன்னு சொன்னது நீக்க இல்லை, அரசியல் கைதிகளை விடுறதுன்னு சொன்னதை விட இல்லை. அப்படி எந்த ஒரு விஷயங்களும் வந்து சொன்ன வாக்குறுதிகளின்படி நடக்கல. நன்றி நன்றி அண்ணா. ஏன்னா அந்த கருத்து வந்து 100% வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்தபடியால் அதே நேரம் இப்போவும் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து இந்த சிறு பிள்ளைகள், அதாவது வந்து இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பல்கலைக்கழகம் முடிச்சு வந்திருக்கிற பிள்ளைகளை வச்சு இந்த என்பிபி அரசாங்கம் வந்து உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரலாம், நீங்கள் உங்களோட கிராமங்களுக்கு இல்லை நீங்கள் எங்களுக்கான ஓட்டுகளை பெற்றுத்தாங்க, உங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுத்தரலாம்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு முகத்திரையை கொடுத்து, பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதும் அறியக்கூடிய வட்டாரங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின்படி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட வச்சுதான். மிக்க நன்றி அண்ணா, எனக்கு நீங்கள் இதை வழிகொண்டு வந்ததுக்கும் இந்த தகவலை ஒரு இது தந்ததுக்கும் நன்றி அண்ணா. நன்றி. தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களோட கதைங்க ஆறு இடியான வேட்டு என்ன போஸ்ட் கதைங்க. அவரோட கேட்கணும். விழித்திரு அண்ணா அண்ணா வணக்கம் கஜன், வணக்கம். நான் உங்களிடம் ஒரு என்னுடைய சார்பாக நாங்கள் இன்று இந்த 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 இருக்கிற இந்த 15 வருஷம் கடந்து இருக்கிற இந்த சூழல்ல நாங்கள் விமர்சன அரசியலை முன்னகர்த்துவது சரியா, அல்லது உரிமை சார்ந்த ரீதியாக ஒரு மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மக்கள் சக்தி ஒன்றை கட்டி எழுப்புவதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? நாங்கள் இந்த 15 வருஷமாக பல விமர்சன ரீதியாக பல இளையவர்களுக்கு எதை கற்பிக்க போறோம் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. முதியவர்கள் இன்று ஒவ்வொருவரும் அனுபவம் பெற்றவர்கள் எம்மை விட்டு பிரிந்து போற சூழல் இருக்கிறது. இந்த சூழல்ல நாங்கள் வாழும் காலத்தில் ஒரு தேசத்துக்காக ஒரு தேசிய ஒரு உள்ளிட்டான அல்லது வெளியிட்டான ஒரு சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டின் அடிப்படையிலே எங்களுடைய தேசத்தை வென்றெடுக்கிறதுக்கான ஒரு அரசியலை எவ்வாறு உருவாக்கணும் விரும்புறீங்க ஜனநாயக வழியிலே? முதல்ல வந்து நாங்கள் உங்களோட அந்த எதிர்பார்ப்பு சரி. அதுல வந்து முதல்ல நாங்கள் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில வந்து எங்களோட தேசத்தை நாங்கள் வென்றெடுக்கணும் என்று சொல்லி சொன்னால் അതിൻ്റെ வடிவம், അതിൻ്റെ செயற்பாட்டு வடிவம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு அப்படி ஒன்று நீங்கள் அடையிறீங்கன்னு சொன்னால் அதிൻ്റെ செயற்பாட்டு வடிவம் வந்து நாட்டின் அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்படுறது. தானே இலங்கையினுடைய அரசியலமைப்பு வந்து சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமானது என்றும் அவர்களின் கையில தான் அந்த அதிகாரத்தை குவித்து வச்சிருக்குது. அந்த அரசியலமைப்பை வந்து மாற்றி வந்து தமிழர்களுக்கும் வந்து அரசியலமைப்பில் வந்து உரிமை இருக்கிறதாக இறமை பகிர்ந்து வடகிழக்குக்கு அந்த இறமை வந்து கொடுக்கப்பட்டு நாங்கள் ஆள்ற ஒரு முறைமை, ஒரு நிலைமை ஒன்று உருவாகிறது தான் நீங்கள் கேட்குற தீர்வின் இறுதி செயற்பாட்டு வடிவம். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் இலகுவாக சொல்கிறேன்டா, உங்களோட அப்பாண்ட பேரில் வந்து ஒரு 10 ஏக்கர் காணி இருக்குது.
அப்பாவுக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு காணி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் வந்து வருதுன்னு சொன்னால் சமனா பங்கிடப்பட்டு வருது என்றால் உங்களோட அப்பா ஒரு சட்டத்திறனைக்கு முன்னால வந்து எழுதி கையொப்பமிட்டு ஒவ்வொரு பிள்ளைகள பேருக்கும் வந்து 2.5 ஏக்கரை கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி அந்த உங்களோட பேருக்கு வந்து ஒரு வர வேணும். அப்ப அதுபோல வந்து இந்த நாட்டின் அரசியலமைப்பு வந்து மாற்றி அமைக்கப்படுறதுதான் இந்த இறுதி செயற்பாட்டு இதாயிருக்கும் வந்து. அப்ப என்று சொன்னா அந்த இடத்தை நீங்கள் அடைய போறீர்கள் என்று சொல்லி சொன்னால் வந்து அந்த செயற்பாட்டில் போய்கொண்டு கேட்கல வந்து அதுக்கு குறுக்க வாரசு நடக்கிற பிள்ளையான விஷயங்களை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் இப்ப உங்களோட பேர்ல அப்பாண்ட பேர்ல இருக்கிற 10 ஏக்கர் காணிங்க 4 பிள்ளைகளுக்கும் 2.5 ஏக்கர் எழுதப்படுறேன்னு சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் வாயால சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் முழு காணியும் எழுதப்படுது என்று சொல்லி சொன்னால், அல்லது வந்து குடும்பம் வேறு ஒரு உங்களோட பெரியப்பாண்ட மகனுக்கு வந்து அந்த காணி எழுதப்படுது என்று சொல்லி சொன்னால் அந்த எழுதுற விஷயத்துல நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் விளங்கி கொள்ளத்தானே வேணும் வந்து. அப்ப இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு சுயாட்சி வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல சுமந்திரன் வந்து ரணில் மைத்திரியோட சேர்ந்து ஏக்கிய ராஜ்ய சிங்களவர்களுக்கு இந்த நாடு சொந்தம் என்று ஒரு வரவு எழுதுறாரு என்று சொன்னால் அதை நாங்கள் எங்களோட மக்களுக்கு வந்து சுட்டி காட்டாமல் வந்து இப்படி சரியான இடத்துக்கு போறது. அப்ப இந்த விமர்சனம் செய்யாமல் வந்து நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு போகிறாது. இல்ல இல்ல அப்படி செய்து இந்த 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 சூழல்ல அதை செய்யல நாங்கள் பதப்படுற ஒரு சூழல் வராதா? இல்ல நீங்கள் வந்து இப்ப விமர்சனத்தை செய்ய தவறினா சும்மா சரி ஒரு கதைக்கு அந்த விமர்சனத்தை செய்ய தவறினா மக்கள் தமிழக கட்சிக்கு வாக்களிக்க போய் இல்ல புலத்துல வந்து பல ஆளுமைகளோட நாங்கள் ஒரு களத்துல படைக்கும் பொழுது நான் அந்த கருத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப நாங்கள் மற்ற கட்சிகளை விமர்சிக்கல் என்று வைத்துக் கொள்வோம். சரிதானே? விமர்சிக்கல் என்றால் மக்களுக்கு வந்து தமிழக கட்சியும் சரி சங்கும் சரி இபிடிபியும் சரி என்று இருக்கும். அப்ப மக்கள் வந்து சங்குக்கு அல்லது தமிழக கட்சி போய் முழுக்க வாக்களிக்கணும் என்று வச்சுக் கொள்வோம். அந்த தமிழக கட்சி வந்து ஒரு 4 லட்சம் வாக்குகளை பெறுது. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏக்கிய ராஜ்யவை நாங்கள்லாம் ரணில் மைத்திரியோட சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இப்ப மக்கள் வந்து எங்களுக்கு எங்க நல்ல பாட்டு ஏற்றுக்கொண்டு வாக்களிச்சிருக்கிறோம், நாங்கள் ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி சொன்னால் தேர்தலுக்கு பிற்பாடு என்ன செய்ய போறீங்க? ஆகவே எந்த சூழல்லையும் வந்து இந்த பிள்ளையான சிறப்புகள் வந்து மக்களானே பெறதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் மக்களை தெளிவுபடுத்தியே ஆகும். இல்ல அதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அதாவது சுமத்திரன் எங்கள் இனத்துக்கான ஒரு 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 கோடாலி அது விஷச்செடி அகற்றப்பட வேண்டியது இல்லைன்றதுல கொஞ்சம் புறங்கோ. சுமந்திரன் அப்படி என்று சொல்லி சொன்னால் சுமந்திரன் தோத்து போய் இருக்கிறார். சரிதானே? பாராளுமன்றத்தில் மக்களான பெற்றுக் கொண்டிருக்கிற 8 பேரும் இந்த முறை வடகிழக்குக்கு நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்தை ஏன் எதிர்த்து வாக்களிக்க இல்லை? அவை என்ன பபாக்களா? இந்த கேள்வி எங்களிடம் இருக்கிறது. இப்ப நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால் 2009க்கு முன்பு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப நான் என்னுடைய கருத்து தனிப்பட்டுதான் நான் சொல்றேன், அது உங்களுடைய கட்சியா இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியா இருக்கலாம், இனி ஒரு கட்சி துவங்கி வார யாரா இருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களுடைய இறையாண்மையை பற்றி பேசுவதாக இருந்தால் புலத்தில் இருக்கிற மக்களோடு கலந்து ஆலோசித்து தான் பேசணும் என்ற ஒரு கருத்தியலை உருவாக்கணும் என்பது அண்ணன் போன்ற பலருடைய எதிர்பார்ப்பு. அது சார்ந்துதான் நாங்கள் பலரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை உருவாக்கணும். இதை உருவாக்குவது நூடாகத்தான் ஒரு இனத்தினுடைய ஒரு சிறந்த அரசியலை 2009க்கு முன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு கேள்வியை கேட்டால் அவர் நான் கிளிநொச்சியை சென்று விட்டு பேசுகிறேன் என்ற ஒரு நிலை இருந்தது. இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு கருத்து சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழரிடம் கேட்டுவிட்டு சொல்லணும் என்று வரணும். அந்த அப்படி இல்லை, நீங்கள் சொல்ற மாதிரி இல்லை. அதாவது வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முதல்ல கிளிநொச்சியில கேட்டு சொல்றன்ற நிலைமை இல்லை. 2001 வந்து கூட்டமைப்பு உருவாக்கப்படையில வந்து ஒரு கொள்கை ஒன்றில் முன்வைக்கப்பட்டன்னு சொல்லி சொன்னால் அது தமிழர்களுடைய வடகிழக்கு தாயகம் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில வந்து தீர்வுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு அந்த தீர்வை வந்து பேசிக்கொண்டே இருக்க வேணும்ன்றதுதான் அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நாளில இருந்து நிலைப்பாடு கொடுக்கப்பட்ட பணி. அதுதான் விளங்க. அதை கைவிடுவதாக இருந்தால்தான் கிளிநொச்சியில கேட்க வேணும்.
விளங்குதானே? இப்ப எங்களுக்கு தரப்பட்ட பணி வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு ஒரு விஞ்ஞாபனம் வந்து இயக்கம் தான் அந்த விஞ்ஞாபனத்தை சேர்ந்து தயாரிச்சு எங்களுக்கு தருது வந்து அதை வச்சுதான் நாங்க மக்கள் மத்தியில் கேட்கிறோம். அந்த நிலப்பாட்டோட பயணிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இவர்கிட்டையும் கேட்க தேவையில்லை. உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற தமிழனும் வந்து அந்த விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் செயற்படலாம்னு சொன்னா அதுதான் தலைவர் பிரபாகரன் வழிகாட்டல். அப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த விஞ்ஞாபனம் தான் தொடர்ந்து இருந்திருக்க வேணும். அந்த விஞ்ஞாபனத்தை கைவிடுறபடியால் தான் இந்த பிரச்சனை வருது வந்து. அப்ப இதுல வந்து என்ன உங்கள்ட்ட வந்து என்ன இந்த கைவிடுறது ஒன்று இருக்கிறது என்றதை பற்றி சொல்ல வரேன். கைவிட இயலாதுன்றதான் அந்த கருத்தை இருக்கும். ஓகே அண்ணா, இந்த காலகட்டத்தில் என்ன கட்டது பொருங்க சரவணன் நீங்க பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் அண்ணா எல்லாரும். வணக்கம் வணக்கம். நீங்க கதைங்க, நான் கதைக்கிறேன் இடையில. இல்ல நீங்க பேசுங்க. ஆக்கள் நிக்கிறீங்கன்னா அப்படி நிக்கல, ஆக்களை மாத்தி மாத்தி ஏத்தணும். சரி நான் கீழே நிக்கிறேன், கொஞ்சத்துல திருப்பி வர்றேன். சரியா நான் என்ன மட்டும் கேட்க அவங்கள்ட்ட என்ன பொறுத்தவரை நான் சைக்கிள் கட்சியில பிள்ளைங்க சைக்கிள் கட்சி விளையாட்டு பிள்ளைங்க மக்களோட ஒத்து போறதுக்கு ரெடியா நினைக்கிறேன். அப்படித்தானே? என்ன விஷயத்துல நாங்கள் மட்டும்தான் புலம்பெயர் தமிழரோட தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சுயாட்சி வேணும் என்று விரும்புகிற புலம்பெயர் தமிழரோட ஒத்து போற ஒரே ஒரு கட்சி நாங்க மட்டும்தான், வேற வரும் இல்லை. மற்ற ஒத்து போற மாதிரி காசு மற்றபடி ஒத்து போக மாட்டோம். ஓகே, ஒருக்கா வெயிட் பண்ணுங்க. இந்த பன்னி மேந்தனுக்கு அவங்களோட தீப்புரி எனக்கு வெயிட் பண்ணுங்க. ரெக்காதீங்க, பன்னி மேந்தன் மேல வாங்க. யாரும் இங்க பயப்படுறதுக்கு ஒரு இந்த கதைங்க. ஹலோ வணக்கம் கஜன். வன்னிமேந்தன் நியாயமா கேள்வியை கேளுங்க, பட்டா உங்க இறக்கப்பட மாட்டாது. நீங்கள் என்பிபி ஆளுன்னு தெரியும், அதை தெரிஞ்சு உங்களை ஏத்துறோம். நீங்க நியாயமா கேள்வியை கேட்கலாமா? வணக்கம் கஜன். நான் உங்களுடைய 3 வருஷ சீனியர் பல்கலைக்கழகத்தில். எனிவே நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்று சொன்னால், இப்போ நீங்கள் இந்த தேர்தலுக்காக வேண்டி சேர்ந்திருக்கிற கூட்டு தொடர்ந்து இந்த கூட்டு ஏனைய விடயங்களிலும் தொடருமா என்ற ஒரு கேள்வியும், ரெண்டாவது உங்களுடைய போராட்டங்கள் பல நீண்ட காலமாக அந்த தையிட்டி சார்ந்து அந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. அது உங்களுடைய போராட்டத்தில் உங்களுடைய அந்த முயற்சியை பாராட்டுகிறோம். அதே வேளை அந்த போராட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பங்கேற்கும் போது ஒரு மிக குறைந்த தொகையினர் 10, 15, 20 பேருக்கு எல்லையில் தான் இருப்பார்கள். அவர்கள் மட்டும் அது சிறு தொகையோட போராட்டத்தை ஏற்படுத்தும் போது மக்களுக்கு அது ஒரு கேலித்தனமாக இருக்கும். அதை தவிர்த்து மக்களை இன்னும் அதிகரிக்க முடியுமா? அடுத்த என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் இப்போ பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ மற்ற என்பிபிக்கு ஆதரவு தருகின்ற என்ற அந்த பல்கலைக்கழக ஆசிரியர்களை ஒரு குறைந்த, அதாவது ஒரு கொச்சத்தனமான வகையில் நீங்கள் அவர்களை சொன்னீர்கள். அவர்கள் அங்கே மாணவர்களுக்கு பரீட்சை மாணவர்கள் கவனிக்கிற இல்லை, மற்றது அவர்கள் மண்கடத்தால் அது குற்றவாளித்தனமானவர்கள் என்று சொன்னீர்கள். அது ஒரு சரியான வகையில் சரியானதாக இல்லை. நான் இப்போ நித்திரையால் ஒளிமிதான் கூட கதைக்கிறேன். எங்களுடைய நேரம் வேறை. மற்றது உங்களுடைய வெயிட் பண்ணுங்கண்ணா. வெண்ணிமேந்தன் நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கீங்க, நான் சொன்னேன்னு சொல்லி அதுக்கு கைது நீங்க பயிர் விடுங்க இருக்கா. நீங்க எல்லா குழந்தை கட்டி கொண்டு வெயிட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையில முதலாவது நாங்கள் எங்களோட இந்த தரப்புகள் இணைஞ்சிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒட்டியாட்சிக்குள்ள 13ஆம் திருத்த சட்டம் தீர்வில்லை. ரணில் மைத்திரி அரசு தயாரித்த சுமந்திரன் தமிழக கட்சி தயாரித்த ஈக்கிராட்சிய வரைவு தீர்வு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு தான் வேணும் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டும்
இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை என்ற நிலப்பாட்டை ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் வந்து எங்களோட சேர்ந்திருக்கிறார்கள். வந்து அந்த நிலப்பாட்டோட நபர்கள் இருக்கிற வரைக்கும் உண்டாக தான் நாங்கள் இருப்போம். அந்த நிலப்பாட்டில் இல்லாதவரும் எங்களோட அமைப்பில் இருக்கே முடியாது. அதை நாங்கள் மிக தெளிவாக அதை சொல்லித்தான் நாங்கள் எல்லாரையும் நினைச்சிருக்கிறோம். முதலாவது ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ, இது தேர்தலுக்கான கூட்டல்ல. தமிழ் மக்கள், அதாவது வந்து என்பிபி என்ற இனவெறி பிடித்த சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்கள் தமிழர்கள் மீது, தமிழர்களை வந்து தாங்கள் ஒரு இடதுசாரிகள், தமிழர் ஒரு சாதி மத பேதமற்றவர்கள் என்று ஏமாற்றி மக்களின் வாக்குகளை எடுத்து ஒட்டியாட்சியை கொண்டு எங்கள் மீது கட்டியடிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியை முறியடிக்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த நிலப்பாட்டை வந்து வரக்கூடிய ஆக்களோடு நாங்கள் சேர்ந்து செயற்படுறோம். சரிதானே? இந்த ஜேவிபியின் இந்த இனவெறியர்களின் இந்த முயற்சிக்கு வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே இருந்து புத்திஜீவிகள் என்று சொல்றவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது கூட்டி கொடுக்குற செயல்பாடு. பச்சை துரோகிகள் தான் இன்றைக்கு வந்து இந்த என்பிபியோட போய் இருக்கிறார்கள். இந்த பச்சை துரோகிகள், இந்த துரோகிகள் இந்த என்பிபிக்கு வந்து ஆதரவு அனுராக்கு வந்து ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கைகளில் வந்து எத்தனை வாக்குறுதியை கொடுத்தார்கள்? இன்றைக்கு பயங்கரவாத சட்டத்தை நீக்கிறேன்னு சொல்லி சொன்னான், அவசர சட்டத்தை நீக்கிறேன்னு சொல்லி சொன்னான், பயங்கரவாத சட்டத்தை நீக்கிறேன்னு சொல்லி சொன்னது, அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறேன்னு சொன்னது, இந்த காணிகள் எல்லாத்தையும் விடுவிக்கிறேன்னு சொல்லி சொன்னது. என்ன நடந்திருக்கு இன்றைக்கு வந்து? என்ன நடந்திருக்கு? இந்த அரசியல் கைதிகள் விடுபட்டிருக்கா? இந்த அனுரகுமார் என்ற இந்த இனவெறி பிடிச்ச இனவெறியன் வந்த பிறகு மொரிஸ் என்ற நபருக்கு எதிராக வந்து ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் என்ன சித்திரவதை மூலம் புறப்பட்ட வாக்குமூலம் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதிய வழக்கு போடப்பட்டிருக்குது. உலக இந்த படித்த அடிமைகள், இந்த துரோகிகள் என்ன செய்தாங்க வந்து இதில்? இவைக்கு அவங்களுக்கு குடும்பங்களுக்கு வருமானம் பெறுது, அவங்களோட தனிப்பட்டதில் வேலை வாய்ப்புகள் பெறுது, அவைக்கு சொத்து பத்துகள் கிடைக்குது. அந்த துரோகிகள் வந்து தாங்கள் அனுபவிக்கிறதுக்காக வந்து இனத்தை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த துரோகிகளை எங்கட மக்கள் இனம் காணணும். இதுல என்ன பொறுத்தவரையில வந்து ஒழுக்கங்கட்ட துரோகிகள் தான் இன்றைக்கு வந்து இந்த என்பிபியோட நிற்கிறாங்க தமிழ் சமூகம். என்னுடைய இறுதி கேள்வி உண்டு. நான் உங்களோட கடைசி கேள்வி, என்பிபி சார்ந்தவர்களை வந்து இந்த கூட்டத்துக்கு கொண்டு என்பிபிக்கு ஆதரிக்கிறவர்களை வந்து இந்த கூட்டத்துக்கு நீங்க அனுமதிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கேக்குறீங்களா? ஒரு சில பேர் அப்படித்தான் வருவீங்கன்னா நீங்க கொடுத்த பதில் ஓகே. அது வந்து வெயிட் பண்ணுங்க ஒருக்கா கயந்திரன், நீங்க தப்பா நினைக்காங்க. இவியல் வந்து வடிவான பிளாக் நீங்க உங்களுக்கு குடிச்ச வச்சே இல்ல, அதை கொடுத்தீங்களா? இதை தவிர்த்து தங்களோட குடும்ப இந்த கையெட்டியில சனத்திட்ட உறுதி கிடக்கு. சரிதானே? கட்டுமானத்துக்கு வந்து அனுமதி பெறப்பட இல்லை. சரிதான்? இன்றைக்கு இந்த படிச்ச செம்மறியல், படிச்ச அடிமையால் இந்த அனுராக்கு வந்து காணியை வெற்றி கொடுக்க என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? இன்றைக்கு ஒழுங்கா லீவ் எடுக்காமல் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இன்றைக்கு வேட்பாளரை ஒரு சிலர் போட்டியிடினோம். அவே தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து திருப்பி போய் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து இந்த படிச்ச எரும மாடுகள் எல்லாம் இருக்கத்தக்கதா தான் இவ்வளவு அநியாயங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அண்ணா ஒன்று சொல்றேன், உதவ கட்டா காலி இந்த வன்னிக்கு அவிட்டு தெரிகிற மாடு மேலத்தை எல்லா தளத்திலேயும் மாறி எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக கதைச்சு கொண்டிருக்கிறது. உதவுல கதைச்சி பிரயோசனம் இல்லை. ஆனால் நாங்கள் ஏத்தாம இருந்தாங்களோ ஒரு ஏற்றி மூட வாயால கிழிச்சாத்தான் சரி என்றது. அது நீங்கள் மனம் வந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் நீங்க கொடுத்த விட உண்மையிலேயே ஒரு சரியான விட தான் இந்த கட்டா எரும மாட்டுக்கு. சரி அண்ணா யோசிச்சு பாருங்க, இந்த தையட்டியில வந்தோடனே 150 பிறப்பு காணி எங்க இருந்து ஒருதன் காவியுடைய கட்டி கொண்டு வந்து ஒரு காடையன் வந்து அதுக்குள்ள இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டாம காட்டி கொண்டிருக்கிறான் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள முழு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே போலீஸ் அலுவலகம் வந்து அங்கே நிற்பாங்க வந்து என்னத்துக்கு இந்த பௌர்ணமி நாளில் வந்து இந்த படிக்க என்ன செய்யணும் வந்து. அப்போ போலீஸ் வந்து ராஜபக்சாவுக்கு வந்து 100 பேர் பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொல்லி பறிச்சு எடுக்கிறீங்க. சரிதானே? சரி, நியாயம்.
இப்ப இந்த சட்டவிரோதமாக காணிகளை கல்லன் ஒரு பிக்கு இருக்கிறான் வந்து அவருக்கு எப்படி வந்து இவ்வளவு போலீஸும் பாதுகாப்பு கொடுக்குது இதை கேட்கறதுக்கு ஒரு முதுகெலும்பு இல்லையே இந்த என்பிபியோட நினைக்கிற படிக்கன்னு சொல்ற இந்த முட்டாள்களுக்கு. நன்றி அண்ணா. ரவி அண்ணா நீங்க பேசுறீங்களா? வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தெரிந்தானே, நான் புளியங்குளம் சுவாகல்ல சு நந்தன். ஓ என்ன பேர்? என் ராகு தெரிந்தானே புளியங்குளம் உங்களோட பக்கத்தை. சோமா இருக்கிறேன். யாரோ ஒரு ஆள் சொன்னா நீங்கள் ஒட்டு சுடான் மதத்தியால தான் படிக்க நீங்க 95 வாட்ச். அப்போ ஒரு ஆள் சொல்லிச்சு இந்த தளங்களில் ஒட்டுச்சுடானில் படிக்கல, அவர் கரைவட்டி தான் படித்தவர். ஒட்டுச்சுடானில் சீனியர் புரியாச்சா இருக்கிறது நாங்கள் 6ஆம் ஆண்டு. அப்போ அதை நாங்கள் தளங்களை சொல்லணும். ஏன்னாண்டா நாங்கள் உங்களோட சின்னலேருந்து உங்களோட தலைமைத்துவம் லீடர்ஷிப் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் வளர்ந்தது முழுக்க கருவிலங்கண்டல்ல இருந்து ஒட்டுச்சுட்டான் படிச்சுதான் பல்கலைக்கழகத்துக்கு. அதான் நான் சொன்னது எங்களுக்கு தெரியும். சவியனையே தெரியும், கயனையே தெரியும். ஒட்டுச்சுடான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள. அப்போ என்ன உங்களுக்கு தெரியும்? நீங்கள் அவருக்கு அப்பா மோசம் பண்ண மாட்டேன் நீங்கள் கழிச்சீங்க என்னோட. என்னண்டாண்ணா எங்களோட முல்லைத்தீவு பக்கங்கள் என்ன உங்களோட செயற்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்குண்ணே. அது என்ன அதற்கு விளங்கப்படுத்துவீங்களா? அது உண்மை. என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா வேலை செய்யறதுக்கு செயல்படுறதுக்கு ஆக்கள் இருக்குது வந்து ஆக்களுக்குரிய நிதியுதவியில எங்களால் செய்யல மக்களுக்கு. இன்றைக்கும் இப்போ நான் உங்களோட கதைக்க துவங்கிக்கல புதுக்குடியிருப்பிலிருந்து கதைக்க தொடங்கினான். புதுக்குடியிருப்பு இங்கால உடையார்காட்டிலேருந்து கதைக்க தொடங்கினான். இப்போ வரைக்கும் இப்போதான் கொஞ்சம் முதல் தான் நான் இங்கே யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தது வந்து கொக்குத்தூர்வாயில். இன்னைக்கு உடையார்காட்டில் ஒரு மீட்டிங், கொக்குத்தூர்வாயில் ஒரு மீட்டிங் முடிச்சு போட்டு விரைக்குள்ளதான் புதுக்குடி உடையார்காட்டிலேருந்து உங்களோட ஜாயின் பண்ணினான். என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்ன கனகரத்னம் மாஸ்டர் அவன் பார்த்து லோயர் அவன் நின்றவன் இப்போ ஒட்டுச்சுடான் பக்கம் பார்க்குறது. இப்போ உங்களுக்கு ஆக்கள் இருக்கு. நான் உங்களுக்கு தொடர்பு இலக்கங்களை போட்டு விடுறேன். நீங்கள் எனக்கு ஒருக்கா உங்களோட நம்பர் ஒருக்கா சொன்னால் நான் உங்களுக்கு அதை போட்டு விடுறேன். பிரேமன்னு சொல்லி ஒரு நாள் பார்க்குறேன், மற்ற கிந்தியரான்னு சொல்லி அங்கே ஆக்கள் இருக்கணும், பலர் இருக்கணும். ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்குள்ளையும் வந்து ஆக்களை தொடர்படுத்தி எல்லாம் கொஞ்சம் ஆக்களுக்கு வந்து இந்த ஃபினான்சியல் ஹெல்ப் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் ஆக்கள் வந்து நியாயமான வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கொக்குத்தூர்வாயில் வந்து இப்போ 6-7 மணிக்கு தான் கூட்டம் தொடங்கினது, 6-6:30 மணிக்கு தொடங்கினது. அதை அவசரமாக முடிச்சு போட்டு நான் இங்கே போக்குவரத்தில் இருக்க சொல்ல நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்தாலும் வந்து சேருவோம் வழிக்கு தான் நான் கிடையாது. அப்புறம் கால் பண்ண வழியா அப்படியே காய்ச்சி கொண்டு வந்தேன். சரி, நான் உங்களை தொடர்பு மெட்டாக்களோட கதை கொண்டு ஓகே நான் கதை அவசரமாக இருக்கா. நீங்கள் அந்த உங்களோட இருக்கா பார்த்து கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்தியலண்டா நல்லது வந்து. ரெண்டால் எல்லா இடமும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கணிசமான ஆக்கள் ஓரளவுக்கு தாங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. மற்ற மாவட்டங்கள் வந்து பாரிய நெருக்கடிகளை நடக்குது. உண்மையில அதான் நான் என்ன முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை கணக்க வீழ்ச்சியா இருக்கா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் தொடர்பு கொள்றேன். ஓகே, மெட்டாக்களோட கதை ஓகே, நன்றி. ஓகே நரேஷன் நீங்க பேசுங்க. வணக்கம் கைனண்ணா. வணக்கம். அதான் நாங்கள் போன பாராளுமன்ற தேர்தலோடையும் சொன்னாங்க, வென்றாலும் நாங்கள் உங்களோட தான், தோற்றாலும் நாங்கள் உங்களோட சொல்லி அழைக்க விட்டு நாங்கள் இந்த வளத்தில் உங்களுக்கு கத்தினாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு, நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க கொஞ்சம் எங்களோட இந்த ஊடகங்கள் ரீதியாக இல்லாட்டி சமூக வலைத்தளங்களூடாக எங்களோட பரப்புரையில கொண்டு வாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இப்போ நீங்க உள்ளூராட்சி தேர்தலுக்கு தான் இப்போ தான் வாரீங்க. இப்போ பாருங்க, அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க ஏன் இப்படி இளைஞர்களையும் இல்லை சமூக வலைத்தளங்களை ஏன் வெறுக்கிறீங்க? எங்களோட முன்னணி ஏன் வெறுக்குது? என்ன காரணம் என்ன? அப்படி இல்லை, உண்மையில ஆர்வத்தை பொறுத்தும் இருக்குது வந்தேன். ஏன்னா இப்போ நாங்கள் தெருவழியாக நிற்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள்னு தெருவழியாக நிற்கிறோம். ஏதோ இடத்துல வந்து ஊடகங்கள் விரைகளில் வந்து ஊடகங்களை கருத்துக்களை சொல்கிறோம். ஆனால் உண்மையில் வந்து இப்போ டிக்டாக் மாதிரி இதுகளுக்குள்ள வந்து இப்போ யாராவது உங்களோட பக்கத்துல இருந்து அதை மோட்டிவேட் பண்ணி தன்னா தான் அது எங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்குது. வந்து இப்போ நேற்று உண்மையில் வந்து இப்போ நேற்று முந்தின நாள் தகவல் நாங்கள் உங்களோட காய்ச்சி போட்டு இதுக்குள்ளூருக்கா போங்கன்னு சொல்லி சொன்னபடியால் வந்து நான் அதுக்குள்ளே வந்தேன். இப்போ அந்த எங்களுக்கு அந்த என்னென்னு சொல்ல அந்த பரீட்சைப்படாத ஒரு இதாகத்தான் உண்மையிலே அது இருக்குது. வந்து அது முன்னணி இந்த பிரச்சனை இல்லை, இது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. வந்து கட்சியின் கொள்கையை நாங்கள் எடுத்து தமிழ் மக்கள் மீது, மண் மீது, மக்கள் மீது, தமிழ் இனத்தின் மீது, தேசிய மீது பெற்றுக்கொண்டு பயணிக்கிற நீங்க இன்னைக்கு இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஆரோ தெரியாம கூட வந்து இன்னைக்கு வந்து 27
17,684 வாக்கு எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நீங்க இப்படி தேசியம் சார்ந்து பயணிக்கிற உங்களால இந்த ஊடகங்களை வெறுக்கிறதாலையும் இந்த சமூக வலைத்தளங்களை நீங்க பின்பற்றாதாலையும் வந்து நிறைய நாங்க ஒரு பின்னடைவை சந்திக்கிறோம் அண்ணா. அப்ப நான் போன முறையும் சொன்ன இந்த ஊடகங்களையும் இந்த பயணிக்கிற வலைத்தளங்களை நீங்க பின்பற்றீங்கன்னு சொன்னா இன்னும் நாங்க கொஞ்சம் பலமான கட்சியா வளரலாம் அண்ணா. இன்றைக்கு செய்த மாதிரி நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கூப்பிட்டா நான் எப்பவும் பெறுவோம். நானும் பெறுவேன், தலைவரும் பெறுவேன், மற்ற இப்போ காண்டியன் வருவார், சுவாசம் வருவார், மற்றது எங்கட ஆக்கள் கனவே இருக்கிறோம் பெறக்கூடிய ஆக்கள். நாங்கள் அதில் முழு அளவில் நாங்கள் அதை ஒத்துழைப்போம், பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்து கேட்ட மாதிரி ஒழுங்குபடுத்தி விடுங்க கைரண்டா நாங்க தொடர்ந்து செய்வோம் அந்த தேர்தல். இப்ப என்ன சொன்னா இப்ப எங்கட தேசியம் சார்ந்து மக்கள் சார்ந்து பயணிக்காதார்கள் திடீர்னு முளைக்கிற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் எல்லாம் வந்து 300-400 பார்வையாளர்களோட இந்த வலைத்தளங்களை வச்சுதான் பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நான் யாருன்னு சொல்ல விரும்பல, நான் சொல்றேன் இந்த சுயேட்சை குழுக்கள் எல்லாம் வந்து ஒரு வலைத்தளம் தான் இன்னைக்கு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வச்சிருக்கு. என்று சொன்னா சமூக வலைத்தளங்கள் வந்து அப்படி ஒரு பலம் பொருந்துதான் தமிழர்கள் மத்தியில விளம் வந்து கொண்டிருக்கு. அப்ப நாங்க அதை புறக்கணிச்சா நாளைக்கு நீங்க தேசியம் சார்ந்த மக்கள் சார்ந்த பயணிக்கிற நீங்க வந்து கொஞ்சம் புறக்கணிக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. அது எங்களோட பலவீனம். இப்ப நாங்கள் எங்களுக்கு என்னன்னு சொல்றது அதுல அது பற்றிய அந்த ஆர்வங்கள் இல்லாத உள்ள பிரச்சனை வந்து நீங்கள் அதை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. நான் கட்டாயம் சர்மா ஐயா என்னண்டா கயந்திரண்ணா என்னண்டா இது முடிய விட்டு நீங்க அந்த கிண்டி ஜென் எடுத்தானே அடுத்த வவுனியா மாங்கலப்படியா இளைஞர் படி அவங்கள ஒரு பொறுப்பா நீங்கள் தொடர விட்டீங்கன்னா அவங்க லிங்க் எடுத்து வாட்ஸ்அப் குரூப் பண்ண தயாரிச்சு இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு கால அப்படி வந்து போறது நல்ல கண்டிப்பா செய்யுங்க. சர்மா வணக்கம் அண்ணா. வணக்கம் கஜனண்ணா. என்னட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. இப்ப வாழ்ற இளைஞர் மத்தியில் எப்படி எங்க தமிழ் தேசியம் கடத்தப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு இன்னும் தமிழ் தேசியத்தின் நல்ல உணர்வுகள் இருக்கிறதா? மற்றது இப்ப அந்த அண்ணா சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் ஒரு ஆயுதமா பயன்படுத்தினால் நாங்கள் எவ்வளவோ செய்யலாம். இப்போ அனுராண்ட பழைய இதுகள் ஜேவிபி இதுகளை நாங்கள் பிரசுரம் படுத்தோம். இவர் இப்படித்தான பாதையில் வந்தார், இது புலித்தோல் பொத்தின பசு ஒன்று சொல்லி, பசு இல்லை இது புலித்தோல் புலி என்று சொல்லி நாங்கள் இனம் காட்டோம். இனம் காட்டி இதுல தமிழ் என்ன பொறுத்தவரையில வந்து இப்ப 21ஆம் ஆண்டுல பொத்துவில்ல இருந்து ஒரு பேரணி நடக்கைகள்ல வந்து இப்ப நாங்களும் சேர்ந்துதான் அந்த பேரணியை செய்திருந்த நாங்கள். அதில் நாங்களும் நியாயமாக மொபிலைசேஷன் செய்து நாங்கள் வந்து ஆக்களை திரட்டுறதுக்கு அதில் வந்து பெருமளவில் வந்து ஆயிரக்கணக்கான ஆக்கள் வந்து இளைஞர்கள்லாம் உண்மையில் அதில் கூடுதலாக வந்தார்கள். அந்த என்னை பொறுத்தவரையில் வந்து அந்த இன உணர்வு இருக்குது ஆக்கள்கிட்ட. ஆனால் அதை தொடர்ந்து தக்க வச்சு கொள்றதுக்கு வந்து நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் செய்ய வேணும். மேலே அது வந்து காணாது. அது இந்த என்னென்னு சொல்கிறது வந்து அதை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு வேலை திட்டத்தை செய்யணும். அதுக்கு புலம்பெயர் மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து அதை எங்களாலேயும் செய்ய முடியாமல் இருக்குது. வந்து எதிர்காலத்தில் நாங்கள் அதை ஒரு கதைச்சு வந்து அதை எப்படி முன்னோக்கி கொண்டு போகிறதுன்றதை பற்றி இருக்கா நாங்கள் கதைப்போம். அது கொஞ்சம் விரிவாக கதைக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்ற இன்னொரு விஷயம் உண்டு. அங்கே வாழ்கிற அடிப்படை மக்களும் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காங்க. ஏன்னா சிங்கள காடையர்கள் சிங்கள பேரின வளர்த்தால் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். இல்லை, எங்கட மக்கள் வடகிழக்கில் வந்து எங்களோட தொடர்பு கொள்றதுல வந்து எந்த விதமான இடையூறும் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த எல்லாருடைய தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கான்ற ஒரு கேள்விதான் இருக்குது. மற்றபடி தொடர்பு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்றதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. வந்து நாங்கள் சாதாரணமாக இப்போ எங்களுக்கு என்ன போலீஸ் பாதுகாப்புகளோட நாங்கள் திரிகிறே இல்லை. சாதாரணமாக நாங்கள் கூட்டங்களுக்கு போவோம், சந்திப்போம், சனத்தோடு சேர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாம். ஆனால் ஒரு எஃபெக்டிவாக மாத்திரன்னு சொல்லி சொன்னால் வந்து மக்கள் வந்து கூட்டாக செயல்படுற ஒரு சூழல் ஒன்று உருவாகணும். வந்து மக்களை கூட்டாக செயல்பட வைக்கிறதுக்கு வந்து அது ஒரு ஒருங்கிணைந்த வேலை திட்டம் தேவை. உங்களுக்கும் இடையில வந்து ஒரு ஒருங்கிணைந்த வேலை திட்டம் தேவை. ஏன்னா நீங்கள் உங்களோட பக்கத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டிய அலுவல்கள் இருக்குது, இங்கே இருந்து நிறைவேற்றப்பட வேண்டிய அலுவல்கள் இருக்குது. கழிச்சு பேசி தான் அதை செய்யணும். நன்றி. என்ற கேள்விகளுக்கு நீங்கள் தந்த பதிலுக்கு நன்றி ஐயா. 18 நீங்க தொடங்க. வணக்கம் கயந்திரன்.
எனக்கு ஒரு சின்ன கேள்விதான் என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிதி பற்றாக்குறைய இப்ப எலெக்ஷன் வரப்போது, இப்ப அதுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு தெரியும். உண்மையா நிறைய கிராமங்களோ இதுகளுக்கோ நீங்க போடுறதே இல்லை என்றால் உங்களுக்கு அப்படி நிதி பிரச்சனையால தான் கட்டாயமா நீங்க ஒரு ஒரு கூட்ட இதுகளையே செய்ய முடியாமல் இருக்குது. ஏன்னா அதான் புலம்பெயர் மக்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு பொதை இதுல திறந்துட்டு மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு தான் என்ற கேள்வி. கொஞ்சம் மக்களா இதுல வந்து நாங்கள் தான் எங்களுக்கான அந்த உதவியில அநேகமா செய்கிறது. பாராளுமன்ற தேர்தல் வந்த கையோட வந்து திருப்பி இந்த ஒரு தேர்தல் என்றபடியால் வந்து இப்போ அவைக்கும் கொஞ்சம் நெருக்கடி. ஆனால் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் அவையோட கழிச்சு வந்து அந்த விஷயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த உடனடியாக வந்து இந்த தேர்தல் நெருக்கடியை எதிர்கொள்றதுக்கு வந்து நீங்கள் 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 வாழ்கிற உங்களோட சொந்த ஊர் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சைக்கிள் ஆக்களுக்கு அந்த உதவிகளை செய்யலாம். அல்லது வந்து நீங்கள் வெளி கிழக்கு மாவட்டங்களுக்கு செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டா வந்து நான் அந்த மாவட்ட வேட்பாளர்கள் நம்பரை தரலாம் வந்து நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு அந்த உதவியில் வந்து கொஞ்சம் செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். வந்து இது முடிஞ்சா பிறகு வந்து நீங்கள் இந்த நம்பர் நான் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 0094 77 30 24 316 வாட்ஸ்அப் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜை போட்டால் அல்லது கால் பண்ணால் வந்து நான் உங்களோட மாவட்ட வேட்பாளர்கள நம்பரை எந்தெந்த மாவட்டங்களில் நீங்கள் உதவி செய்யக்கூடியா இருக்குமோ அந்த மாவட்ட தொடர்பாளர்கள நம்பரை தருவேன். நீங்கள் அவையோட தொடர்பு கொண்டு அந்த உதவியை நீங்கள் செய்யலாம். ஆனால் அவசரமான உதவி உங்களுக்கு மிக அவசரமாக. கரிகாலன் நீங்க பேசலாம். கரிகாலன் வணக்கம் அண்ணே. உங்களுக்கு வேற கேள்வி இருந்தா ரெடி ஆகுங்க. நான் கஜேந்திரனோட பாராளுமன்ற தேர்தலையும் காய்ச்சிருந்தேன். இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்த அந்த உதவி செய்கிற திட்டம் பற்றி நாங்கள் இந்த சில வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற மூலம் உதவி கோரி உதவி செய்திருந்தோம் நிறைய பேர். ஆனால் உதவி தேவை. இதுவரைக்கும் பெரிய தொகையான உதவி கிடைக்காத கட்சி மக்கள் மயப்படுத்தப்பட்ட கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இதில் சிறு தொகை தான் இந்த பாராளுமன்ற தேர்தலே அவைக்கு நிறைய நிதி பற்றாக்குறைகள் இருந்தபோது குறிப்பிட்ட நிதியை மக்கள் பங்களிப்பு செய்துச்சினம். ஆனாலும் அது அவைக்கு என்னென்னு சொல்ற ஒரு சிறிய ஒரு தொகை தான் புலம்பெயர் தேசத்துலேருந்து போனது. இப்போ தமிழரசு கட்சி மாதிரி பெரிய பெரிய அப்படியான தொகைகள் செல்றது கிடையாது தானே. அதை தாண்டி கஜேந்திரன் ஒரு கேள்வி என்னென்னா, நான் உங்களோட கட்சியில் நிறைய காலம் அன்பாக பயணிக்கிற நபர். ஏன்னா நான் இந்த தளத்துக்கு உங்களோட கட்சி சார்பாக அழைச்சி கொண்டு வருவோம், முன்னணி சார்பாக அழைச்சி கொண்டு வருவோம்னு சொல்லி நிறைய முயற்சி செய்தேன். அதில் காண்டிபனோட வச்சிருந்தேன். அவர் அழைப்பு ஒரு நாள் எடுத்தார். இப்போ அதுக்கு பதில் தரையில் சிவாஜிலிங்க வன்னியத்தான் எனக்கு முதல் வந்து சிவவதனியக்கா சொல்லியிருந்தா சிவாஜிலிங்க அண்ணியை இறக்குவோம், முதல் கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இறக்குவோம் என்று. அதனால் சிவாஜிலிங்க வன்னிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 300-400 தரம் அழைப்பு எடுத்திருப்பேன். ஆனால் அவர் அழைப்புக்கு வர்றத எந்த தகவலும் தெரிவிக்கல. இது ஒரு பின்னடைவு. என்னன்னு சொன்னால், நெருங்கி கொண்டு வர காலத்தில் 600 ஆள் வந்து தேர்தல் நெருங்கி கொண்டு வர காலத்தில் இதில் நாங்கள் தூக்கக்கூடாது. முதல்ல சரியான ஒரு மாற்றம் இடைக்க கொடுக்குறதுக்கு மன்னிக்காங்கன்னு இப்போ சைக்கிள் கட்சி சார் வந்து எங்களோட தளத்தில் வந்து ஒரு 4வது வந்து கதைக்கிறேன். சுவாலிங் வகையெல்லாம் வந்துட்டார் ஆல்ரெடி. இல்ல, நான் சொன்னது என்னண்டா ஐயா, நான் இவருக்கு தெரியும், கோஸ்டுக்கு தெரியும். நான் 2 கிழமைக்கு முதல்ல சிவாஜிலிங்கன் ஏத்துறேன்னு சொல்லிட்டு போனான். தொடர்பு கிடைக்கல. உங்களோட கேள்வியை கேளுங்க. அதெல்லாம் அவையிலும் கலைச்சி போய் வந்து நிக்கணும். கண்ணே கேள்வியில கேட்டு நாங்க தேர்தல் பிரச்சாரத்தையோட அவைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் கேள்வியை மட்டும் கேட்போம். இல்ல கேள்வி என்று ஓகே நன்றி. கேள்வி என்று எனக்கு அவையிட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஆனா ஒரு தகவலை மட்டும் தெரிவிக்கிறேன். இப்ப செய்யற மாதிரி நீங்க தொடர்ந்து மக்கள் மத்தியில இறங்கி பயணிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி. எனக்கு ஒரு கேள்வி அண்ணா இதுல போயிட்டு ஆதங்கமான ஒரு கேள்வி கேந்திரன்னா, இன்னைக்கு எமது மக்கள் வந்து இன்னைக்கு 35-40 கால போராட்டத்தை பார்த்தும் ஒரு தனியொரு அரசாங்கம், எங்களை ஆதரிக்காத ஒரு நாடுகள் ஆதரிக்காத ஒரு அரசாங்கம் என்ன நீட்டா நடந்தது.
அதுக்கு பிறகும் இந்த அழிவுக்கு பிறகும் ஒரு ஒற்றுமைப்படாமல் இந்த தமிழ் மக்கள் ஏன் இப்படி பிளவுபட்டு இந்த கட்சி ஒவ்வொரு கட்சி இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு பாருங்க எத்தனை விதமான கட்சிகள் உருவாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அண்ணா? பதவியா, சூகேசா, அல்ல என்னத்துக்காண்டி இப்படி ஒற்றுமைப்படாமல் இவ்வளவு அழிவுக்கு பிறகும் எத்தனையாயிரம் போராளிகள் கரும்பியல் எல்லாம் போயிருக்கிறேன். இந்த ஒரு சொட்ட தலைவர் சுமந்திரனை கண்டு ஏன் எல்லாரும் பயப்படுறீங்களன்றதுக்கு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை என்ன சரியா போல தெரியா, நீங்க அதுக்கு ஒரு தகவல் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, மக்கள்ல எந்த தவறும் இல்லை, மக்கள்ல எந்த தவறும் இல்லை. மக்கள் மிக தெளிவாக 2010, 2015, 2020 வந்து அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் கொடுத்திருந்தவர். தமிழக கட்சி தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் கொடுத்திருந்தவர். அந்த ஆசனங்களை பெற்றுக்கொண்ட தலைவர்கள் அந்த மக்களின் பிரச்சனைகளை முற்றுமுழுதாக கைவிட்டு மக்கள் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிக்க வந்து இப்ப புலனாய்வுத்துறையின் அட்டூழியம் என்று சொல்லி சொன்னா இந்த முன்னாள் போராளி என்ற குடும்பங்களை வந்து சொல்லி மாளார் விளங்குதானே. மீள்குடியேற்ற பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், அது இதுன்னு சொல்லி வந்து கோடான கோடி பிரச்சனையை மக்கள் எதிர்கொள்ள இல்லை. அந்த அறுதி பெரும்பான்மை கொண்ட தரப்பு வந்து பாராளுமன்றத்தில் போய் எதிர்கட்சி தலைவர் பதவியை எடுத்தது பரவாயில்லை. எடுத்து போட்டு என்ன செய்யுது, இந்த மக்களின் பிரச்சனையை கதைக்கிறத விட்டு போட்டு வந்து இனப்படுகொலை செய்த அரசுக்கு எதிராக வெளிநாட்டு விசாரணை வேண்டாம் என்று சொல்லுது. காணா போனாக்களின் போராட்டத்துக்கு உள்ள என்ன ஓஎம்பி அலுவலகம் உள்ள விசாரணை ஓஎம்பி என்று சொன்னால் இந்த இழப்பு கொடுத்தா சரி என்று சொல்லி சொல்றாங்க. இதை செய்தது தமிழக கட்சியின் 15-20 உறுப்பினர்களும் சேர்ந்தானே செய்தது. அப்ப இந்த இடத்துல மக்கள் வந்து வெறுப்படையினம், அந்த வேலை வந்து வெறுப்படைஞ்சு மக்கள் சிதறி போயினம். அப்ப இது கொள்கை கைவிடப்பட்டதால தான் இந்த அளவு பிளவுக்கும் காரணம். மக்கள்ல எந்த தவறும் இல்லை. நாங்கள் எங்களை நோக்கி மக்கள் வராம இருந்த காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரியா நாங்கள் நேர்மையா இருக்கிறோம். இப்ப நீங்க இவ்வளவு ஆர்வம் உள்ள ஆக்களே நீங்களாக வந்து தேடி எங்கேயோ அரைஞ்சுதான் கயந்திரமாரண்ண நேர்மையா இருக்கிறார் என்று ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்கிறீர்கள் வந்து கயந்திரமாரண்ணே ஆதரிக்கிறார்கள் சொல்லி. தெரியாத ஆக்களுக்கு என்னன்னு தெரியும் கயந்திரமாரண்ண நேர்மையா இருக்கிறார் சொல்லி வந்து ஊடகங்கள் எழுதுறது இல்லையே. ஊடகங்கள் உதாரணத்துக்கு கடைசியா நடந்த சம்பவத்தை சொல்றேன், மிக இறுதியா நடந்த சம்பவம். போன 5ஆம் தேதி வந்து இந்திய பிரதமர் மோடியோட கொழும்பில் ஒரு சந்திப்பு நடந்தது வந்து சரிதானே. இந்த தேர்தலில் தோத்து போன சுமந்திரனும் தேர்தலில் தோத்து போன சித்தார்த்தனையும் இந்தியா சந்திப்புக்கு கூப்பிட்டிருந்தது சரிதானே. அதோட வந்து அங்கால தமிழக கட்சியில இன்னொரு 4 பேர், ஸ்ரீதரன், சாணக்கியன் உட்பட தமிழக கட்சியில 4 பேர், மற்றது 4 பேரோ 3 பேர், மற்றது செல்வமும் சித்தார்த்தனும் 2-5, கயந்திரமாரண்ணி 6, தமிழக கட்சியில 4 பேர், 7 பேர் இல்லாம போயிருந்தவர் சரிதானே. அந்த சந்திப்பில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் சமஷ்டியை கேட்டது. சுமந்திரன் செல்வமடைக்கலானோட போன சித்தார்த்தன் வந்து அந்த சங்க கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு மட்டும்தான் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது. டெலோண்ட நிலப்பாட்டை இந்த சங்க நிலப்பாட்டை அவர் சொன்னது வந்து 13ஆம் திருத்த ஒட்டி ஆட்சிக்குள்ள 13ஆம் திருத்த சட்டம் வந்து சரிதானே. சுமந்திரன் 13ஆம் திருத்த சட்டம் தங்கட நிலப்பாடு என்று சொல்லி நாங்கள் அதுக்குள்ள சமஷ்டி அது தண்டு குழஞ்சு வந்தால் ஒட்டி ஆட்சிக்குள்ளதான் அவற்றை நிலப்பாடு வந்து சரியில்லை. ஒற்றியாட்சியை முற்றுமுழுதா நிராகரித்து 13 சாத்தியம் இல்லைன்றதை சொல்லி வந்து சமஷ்டி என்று கேட்டது கயந்திரமாரண்ண. ஆனா ஊடகங்கள் எப்படி எழுதினேன்டா, தமிழ் தலைவர்கள் கூட்டாக வந்து மோடிட்ட வந்து கோரிக்கை வச்சார்கள். ரெண்டா ஒரு மிகப்பிழையான துரோகிகளை வந்து சரியான மிக சரியான ஒருவரை வந்து மறைச்சாச்சு. அப்ப எப்படி மக்களுக்கு பிள்ளையா காட்ட இல்ல, அவற்றுடைய முக்கியத்துவம் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. உண்மைதான். மற்றதன்னா இன்னைக்கு வந்து இளந்தான் வேணும் என்று போராளிகள் தான் இவியல் சரியோ நடக்கிறதா அல்ல சித்தாத்தனவே இல்லை. இவங்களெல்லாம் மீண்டும் வந்து ஒற்றையாட்சி வேணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஊவி கொண்டு போறாங்க. அதே நேரத்தில் என்ன இன்னொரு கேள்வி, இன்றைக்கு அனுராண்ட ஒரு பேரினவாத சிங்களவன் ஒவ்வொரு லட்சம் வரைக்கையும் பெரிய ஆமைகள் இருக்குது அண்ணா, பெரிய பெரிய திமிங்கலம். இப்ப அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா கோட்டாவை அரெஸ்ட் பண்ணணும், மைந்தாவை அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணி நீ முடிஞ்சால் உன்னால துணிஞ்ச கேள்வியை கேட்கும். என்னத்துக்கு நீ பாதுகாப்பு கொடுக்காமல் இந்த கருணா பிள்ளையான வெளியில விடு, அது மக்கள் பார்த்து கொள்வாங்க. ஆனா நீ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டும் அவங்கள உப்பு தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு உண்மையிலே பெரிய முதலைகள் அங்கே தெற்குலான் இருக்கிறாங்க
சரியோ இந்த மக்களால் கலைக்கப்பட்டவங்க. இதை வந்து எங்கட இந்த இன்றைக்கு என்பிபியோட இந்த படிச்ச செம்மறியல் விளங்கி கொள்றோம். காலாதி காலமே தமிழனை வந்து தமிழன் விரலை வச்சுதான் தமிழன் கண்ணை குத்தி இருக்கிறாங்க. அப்படி குத்துறதுக்கு துணை நின்றவர்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்குன்றது இந்த அடிமைகளுக்கு விளங்கணும். அதே வந்து என்னென்ன படிச்சதான் அரசியல்வாதிகள் அது இதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் மந்திரனுக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கு அங்கே ஒரு பிரேரணையை கொண்டு வான்னு சொல்ல எழும்பி போறாங்க. அதுக்கேற்ற ஒத்துழைப்பு இல்லை. அப்ப இவங்க என்னத்துக்கு இந்த மக்கள் இவங்களை எல்லாம் தெரிஞ்ச இந்த பார்லிமெண்ட்டுக்கு விட்டவங்க எனக்கு எங்களுக்கு மண்டையெல்லாம் வெடிக்குதுன்னா ஒரே தீர்வு கைந்தரவாரனே பலப்படுத்துறது மட்டும்தான். அது நிச்சயம் என்ன ஒரு பிரச்சனை இருக்கின்றால் நீங்கள் இது முடிஞ்ச வச்சுட்டு நீங்கள் விட்டு விலகக்கூடாது. எங்களோட தொடர்பில் இருங்க. நாங்கள் ஒரு யூடியூப்போ ஏதோ ஒன்றை துறந்து கூட அங்க உள்ள பிரச்சனைகளை நீங்கள் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இது எப்படியோ எங்களால் இயலக்கூடியதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். நிச்சயமா நீங்கள் தொடர்பிலே இருக்கணும். இங்க எங்களுடைய ஒரு தொடர்பில இந்த தளத்துல கதைக்கிறார்கள். தயவுசெய்து வந்து எனக்கு ஒரு அந்த வாட்ஸ்அப்ல வந்து கூட நிச்சயம் அதை செய்யணும். நாங்கள் ஒரு ஊடகம் ஒன்று துறப்ப மாட்டோம். துறந்து நாங்கள் ஏன் செய்யலாது கட்டாயம் செய்வோம் மாட்டோம். சரியா? ரெண்டு பேர் நிக்கிறேன். உதயன் பத்திரிகை பொங்கோட நிக்குது அப்படி இல்ல? அதே மாதிரி தெளிவுபடுத்துங்க சொல்லுங்க. அதுதான் உதயன் பத்திரிகை உரிமையாளரும் வந்து எங்களோட நிலப்பாடுகளை ஏற்றுக்கொள்றதா வந்து இணங்கி இருக்கிறார். நேற்று தினம் ஆதரவு தெரிவிக்க ஒரு ஊடக மாநாடும் செய்திருக்கிறார். அப்ப அதால இந்த முறை வந்து கொஞ்சம் அந்த பத்திரிகையின் ஆதரவும் கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்குது. ஆனா அதே நேரத்தில் வந்து நீங்கள் இதுல ஏற்கனவே கதைச்ச மாதிரி வந்து இந்த சமூக வலைத்தளங்களை வந்து நாங்கள் சரியா பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து ஒரு பொறிமுறையை நாங்கள் உருவாக்கணும். அது ஒருக்கா தொடர்ந்து கதைப்போம். இன்னொருக்கா மன்னிக்கோணும் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் இந்த கனடாவில் வந்து ஒரு டீமோட கதைக்கிறதுக்குன்னு சொன்னது வந்து அது கொஞ்சம் பிந்தி கொண்டிருக்குது. வணக்கம் அண்ணா. எனக்கு ஒரு உங்களோட தான் ஒரு கருத்துகள் கேட்க வேண்டிய 2 விடயம் இருக்குது. நீங்கள் அனுமதித்தால் நிச்சயமாக உங்களோட. வணக்கம் அண்ணா. நீங்கள் அந்த ஒட்டுசுடான் மகா வித்தியாலயத்தில் படித்த மாணவனாக இருந்த ரீதியிலே இந்த தற்காலத்தில் எங்களுக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவம் இல்லாட்டி அரசியல் கட்சி என்பது நிலைநாட்ட வேண்டும் என்பது ரீதிக்காக இந்த கருத்தை வைக்கிறேன். அதுக்காக விமர்சனம் அல்ல. நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆரம்பமாக. இன்று பணத்தால் சில வேலை திட்டங்கள் செய்ய முடியாது இல்லை போக முடியாதுன்னு ஒரு காரியத்தை சொல்லிக்கிறீர்கள். நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் பணத்தை தருவதற்காக இல்லாட்டி அது சார்ந்த உதவிகளை இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு கட்சிகளுக்கு கூடிய வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுவது வந்து கொண்டிருக்கின்றது. பணத்தை மக்கள் கொடுக்கிறார்கள். அதிலே நீங்கள் மரபு தெரிய முடியாது. இன்னொரு விடயத்தை நான் உங்களுடன் கேட்கின்றேன். இன்று ஒட்டுசுட்டான பிரதேசத்திலே நீங்கள் இளையோர்களை இல்லாட்டி சைக்கிள் கட்சிக்கு சார்ந்த இளையோர்களை நீங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு அந்த மாநிலத்தில் அந்த மாவட்டத்தில் பிறந்தவர் என்ற ரீதியிலே அதுக்கானவர்கள் இன்று நிலைநிற்கிறார்கள். அங்கே கேள்விக்குறி அங்கே இல்லை. ஏனென்றால் அரசியல் இப்படியான சட்டங்கள் தொடங்குகின்ற போதுதான் கருத்துக்களை வைக்கிறீர்கள், வீடு வீடாக கேட்கிறீர்களே தவிர இணையதளங்களிலே வருகிறீர்களே தவிர. ஆனால் கட்சி சார்ந்த என்னென்னு சொல்றோம், எங்களுடைய தீர்வுகளை நாங்கள் வழியிலே கொண்டு வரணும், எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக பல நோக்கங்கள் அல்ல. இன்னொரு விடயத்தை வந்து முள்ளிக்காவி நீங்க வந்து கேள்வியை சுருக்கமாக்கலுங்க. கேள்வி அல்ல. நான் உங்களோட கருத்தோட நான் இணங்க மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு மிக தவறான ஒரு கருத்து மிக தவறான கருத்துருவாக்கத்தை நீங்க திட்டமிட்டு நீங்க செய்கிறீர்கள். விளங்குதானே? நாங்கள் சொன்னா கேட்கணும். முள்ளக்கவி அவர் பதில் திரைக்க கேட்டுருங்கோ. நாங்கள் இந்த தேர்தல் காலத்துல தான் பாரம் என்று சொல்றது வந்து நீங்கள் திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக செய்கிற பொய் பிரச்சாரம் வந்து. நாங்கள் தெருவில் நிக்கல வந்து இந்த டிக்டாக்குள்ள வாரது தான் வேலை என்றது இல்லை. வந்து டிக்டாக்குள்ள வாரது வந்து கூடுதலான ஆக்களை ரீச் பண்றதுக்காக இருக்கும். நாங்கள் முழு காலம் வந்து தெருவில் தான் நிற்கிறோம். விளங்கானே? போலீசிட்ட கைது செய்யப்படுறோம், அடி வேண்டுறோம், உதவ வேண்டுறோம். அதில் தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சது. 16ஆம் தேதி 14ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சது. 16ஆம் தேதி ரிசல்ட் வருது. 16ஆம் தேதியும் வந்து நாங்கள் தையிட்டியில வந்து அந்த அன்றைக்கு நாங்கள் தோற்கிறோம். அன்றைக்கு நாங்கள் தையிட்டியில நிற்கிறோம். நீங்கள் யாரும் அந்த பக்கம் வெட்டி பார்க்க இல்லையோ?
நீங்க உங்களோட வேலை பார்த்து கொண்டு திரிவியல், நாங்கள் களத்தில் நிற்போம். நீங்க விரும்புகிற நேரமெல்லாம் நாங்கள் ரோட்டில் நிற்க மாட்டோம், நீங்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் நாங்கள் களத்தில் ஜனத்தோடு தான் நிற்கிறோம், ரோட்டில் வந்து அம்பாறை வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம் விளங்க. அப்போ சொல்லினால் எங்களுக்கு வந்து நிதியுதவி செய்யப்படுறேன்னு சொல்றது வந்து அது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உதவிகள் கொடுக்கப்படலாம். அதை வச்சு கொண்டு வந்து நீங்கள் இப்படியான பிரச்சாரங்களை நீங்க செய்யலாம். அது வந்து அப்படின்னு சொன்னா நீங்கள் பட்டியல்படுத்தணும். வந்து காசை வந்து அங்கிருந்து இங்கே யாரும் வானத்தில் பட்டத்தில் பறக்க விடையில தானே, ஒரு மணி டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு ரெசிப்ட் இருக்குன்னு தானே, அதெல்லாம் போடுங்க. நீங்கள் சும்மா வந்து யாரும் சொல்ற உளவுத்துறை சொல்ற கதைகளை கேட்டுக்கொண்டு இங்கே எங்களுக்கு அதை சொல்லி கொண்டு இருக்காங்க. நீங்கள் இவையெல்லாம் வந்து உங்களை கையிட்டில போலீஸ்காரன் காலையும் கையிலையும் தூக்கி இழுத்து கொண்டு போனதெல்லாம் பாக்கெல்லாம் போடலாம். உள்ளுக்கவையெல்லாம் மாத்தினா பிலாப்பழமும் பழங்கோட்டையும் பிசிலாங்கலவும் பிலாப்பழமும் பழங்குளங்களும் சாப்பிட்டு கொண்டு இருந்தவருக்கு முள்ளக்கவி நீங்க நாட்டுக்கு போறீங்க போராட்டத்துக்கு நாங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரைக்கும் வந்து எங்களுக்கு ஆக்கள் இருக்கு, பெரிய அளவில் இல்லாட்டிலும் வந்து எங்களுக்கு ஆக்கள் இருக்குது வந்து விளங்கு தானே. அப்ப நாங்கள் வந்து ஒரு குறுகிய ஒரு எந்த ஊரண்ட அடிப்படையில் வந்து நான் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் நான் முன்னெடுக்கிறேன். வந்து எனக்கு அம்பாறையிலையும் வந்து எனக்கு ஆக்கள் இருக்குது, மட்டக்களப்பிலையும் எனக்கு ஆக்கள் இருக்குது, திருவண்ணாமலையிலையும் வந்து எங்களுக்கு ஆக்கள் இருக்குது, மன்னாரிலையும் எங்களுக்கு ஆக்கள் இருக்குது. அது எங்களுடைய சூழல்கள் நெருக்கடிகளை வழங்கி கொண்டு எங்களோட நிற்கக்கூடிய தன்மை உள்ள ஆக்கள்லாம் எங்களோட அடையாளப்படுத்துவினோம். மற்ற ஆக்கள் வந்து வரமாட்டோம், வெளியிலிருந்து ஆதரிப்பினோம் அல்லது இன்னும் தூரத்தில் நிற்பினோம். முள்ளக்கவி உண்ட புரியுங்கோ. இது வந்து நாங்கள் கேள்வி பதில் நேரம் இல்லை முள்ளக்கவி. இது வந்து இந்தியான் கட்டத்தில் இந்தியான் இதுல எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. சைக்கிள் கட்சி என்ன, அதுக்கே முக்கியத்துவம் என்னத்துக்காண்டி நாங்க சைக்கிள் கட்சியை நாங்கள் பண்றதுக்காண்டி தான் கேட்கினேன். இது கேள்வி பதில் இல்ல. நீங்க கேட்கறத பார்த்தா பட்டியலை போட்டு துணியில ஒண்ணு வரைக்கும் ராகுல் கொஞ்சம் பாருங்க சொல்றாங்க, உங்களோட சண்டை பிடிக்க வரலன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து சண்டையை பிடிச்சுதான் இன்றைக்கு வந்து அனுரா வந்து நிக்கிறாங்க. கதைங்க எப்ப கதைங்கன்னா தேர்தல் முடிஞ்சாப்புல கதைங்க, அல்ல துவங்க ஒரு 5 மாசம் முன்னாடி கதைங்க. நீங்க வந்து இப்படி கருத்து இப்ப வைக்க கூடாது, தேவை செய்து வைக்க கூடாது. இன்னொரு கேள்வி ஒண்ணு, நல்லூருக்கும் மற்றது எங்களோட தலைவர் பிறப்பு மண்ணுக்கும் வந்தவர் அருணா, நாங்கள் இணைந்து எங்களுடைய தேசிய கோட்டில் பயணித்து தேசிய இதில் பயணித்து தேசியவர்களாக இருந்து தமிழ் உணர்வாக இருந்து இனி இந்த தமிழர் வாழும் பூமிக்கு வராமல் பண்ணணும். இதான் ஐயா எங்களுடைய தெளிவனா உண்ணாவிரம் இருந்து உயிர் நீத்த இடம் நல்லூர். அதுக்கு எப்படி இன்றைய ஒரு சிங்களவன் வந்து நிக்கலாம் இடத்துல? உண்மையில இந்த தேர்தல் வாதம் ஒரு பௌத்த கட்டாயம் அது எங்க தமிழராகிய நாங்கள் எல்லாரும் இணைந்து செயல் பண்ணுவோம், ஒரு கோட்டில் பயணிக்கும். அதான் எனக்கு ஓகே. நன்றி எல்லாருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்த டைம் கொஞ்சம் பாருங்க, இதுக்கு ஒரு பதில் எடுப்பாங்க. அதுல என்ன முல்லைமதி கேட்டிருந்தா உங்களுக்கு ஆக்கள் இருந்தா நீங்க அதுல வன்னி மயந்தம் கேட்ட வன்னி மயிலோ வன்னி மயம் இருக்கிறார் அருணான்றான். இதுக்கு நல்ல பதில் கொடுத்துருக்கோம். இவர்கள் போன்றவர்கள் வந்து உண்மைகளை மறைச்சு சரியானவர்களை பற்றி பொய்யான பிரச்சாரங்களை செய்து மக்களை குழப்பினால் வந்து குழப்பம் இருந்தானே வந்து வேற போல ஆக்கள் கன பேர் இருக்கணும் தானே 100%. ஆனா இவர் வந்து கயந்திரன் இவர் வந்து ஊர்ல வந்து ஒரு என்ஜிஓ வச்சிருக்காரு, ஒரு அறக்கட்டளை, நினைக்கும் பெரிய அறக்கட்டளையில அந்த உதவி திட்டங்கள் செய்யறதுக்காக இந்த அரசாங்கத்துக்கு துணை போறேன். அவருக்கு வந்து காய்ச்சி எங்களோட தளத்துல வந்து இப்படியான ஆட்கள்லாம் இந்த தங்கட சுவ லாபத்துக்காக துணை போடுறது. இல்ல அறக்கட்டளை வச்சுக்கிறாங்க, யாரும் அரசாங்கம் துணை போக வேண்டிய அவசியம் இல்லை. வேற யாரும் காய்க்க போறீங்களா? இல்ல தானே? என்னோட கால எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. நான் எனக்கு இன்னும் ஒரு 2 ஒரு சந்தி கொண்டு இருக்கு. தலைவர் அவர்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நீங்க பார்த்து வள்ளியெல்லாம்
கதைச்சு ஒரு டைம் உண்டை நான் எடுத்து தரலாம். அதை போடல கதைப்போம் கயந்தினோட இந்த கதைப்போம் நாங்கள் நாளைக்கு ஒரு நாள் கதைப்போம் ப்ரோ. நன்றி அண்ணா. ஈழம் எப்போதும் முடியும் அண்ணா, கூடிய விரைவில். ஆனா தயவு செய்து அந்த மனுஷன் டைம் ஒதுக்கி வந்திருக்கு. இந்த இந்த கவி மவி இதுகளை எங்களுக்கு நேரம் இல்ல போது எங்களோட சத்தியமான கேள்விகளுக்கும் எங்களோட மன குறும்புகளுக்கும் இந்த கவி வன்னிமே இந்த முள்ளிவாய்க்கால் இதுகளை கூட்டி கொண்டு வராங்க ஐயா. இது எங்களுக்கு டென்ஷன் ஆகுது ஐயா. டென்ஷன் ஆகுது. இதுகள் லூசுகள் ஐயா. இதுகளுக்கு ஒரு சரியான கேள்விகளை பார்ப்பதோ சபையில் எப்படி நடக்கணும் தெரியாது. இப்படிப்பட்ட அரசியல் நோக்கம் என்ன தெரியாம இருக்குது. வணக்கம். இவர் இந்த கரிகாலன். ஓகே ஓகே வணக்கம். வேணும்னா எல்லாருக்கும் வணக்கமா. இல்லண்ணா எனக்கு தகவல் தெரியாதான் என்னண்டா ஒரு கதைக்கப்படுங்க வன்னிவேந்தன் உனக்கு கையில் மற்ற நேரங்கள்ல கதைக்கிற நேரத்துல வந்து உராக்களா கதைங்க தயவு செய்து. சும்மா வெயிட் பண்ணுங்க. நீங்க கதைக்காது இப்ப கரிகாலன் கதைங்க வந்து புதாக்கள் கதைக்கட்டுங்க. அல்லாடி அக்கினி கதைக்கட்டும். அவங்களோட அரசியலை கதைக்கிறதுக்கு இவர் வந்து குறுக்கு உண்மையான இந்த நேரலைக்கு வந்து தந்த இந்த உண்மையில பிரச்சாரம் செய்ய எடுத்து எங்களுக்கு ஒதுக்கிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய எங்களுடைய பிரமுகரா வந்து எங்களுக்கு நல்ல விளக்கத்தை தந்த கயனண்ணாக்கு வந்து எங்களோட இந்த தளம் சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் நிறைய கேள்விகள் இருந்தது. நிறைய கேள்விகளை முன் வச்ச நீங்கள் சரியான பதில் தந்துட்டு போறார். தேசியத்தோடையும் மக்களோட எங்களோட விடுதலைக்காகவும் பயணிச்ச வரும் ஒரு ஆள். அவருக்கு எங்களோட நன்றியும் பாராட்டும் தளம் சார்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். அதுல முக்கியமா நான் கடமைப்பட்டுக்கோம். நன்றி வேணுங்கன்னாக்கத்தான். நன்றி. ஆனா என்ன ஒரு விஷயம்னா அந்த அங்குள்ள மக்கள் ஒன்று புரிஞ்சு கொள்றாங்க. அந்த ஒரு வயசான அவரை அந்த நடுரோட்ல கட்டி வித்தன போறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதை கூட ஒரு மனிதநேயமா புரிஞ்சு கொள்றாங்க. இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து அட்வைஸத்தை வந்து கேட்டு கேள்வியா கேட்கறாங்க. என்ன நீங்க வந்து நேரடியா காசு அனுப்பீங்களா உங்களோட குரூப்பாச்சு? நீங்க சும்மா வந்து பொய்ச்சாட்டு வைக்க குற்றச்சாட்டு வைக்காங்க வந்து காசு. அது ஒரு விஷயம் வந்து சரியான நீங்க பதில சொல்லுவோம். அவர் வந்து சொல்ல உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லலையே. உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிடைச்சது ஆனா போதாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொல்லல கிடைக்கல. அவர் சொன்ன விஷயம் முல்லக்காவே சொல்ல வந்த விஷயம் சொன்னா தான் ஒட்டி சுட்டான் மகாவியத்தில் நீங்க படிச்ச நீங்க இன்றைக்கு ஒட்டி சுட்டான் பிரதேசம் சார்ந்து உங்களோட கட்சி சார்ந்து என்னத்தை நீங்க என்ன அபிவிருத்தியை செய்திருக்கிறீங்க, இளைஞர்களை நீங்க எப்போ ஒன்று கூடி இருக்கிறீங்கன்னு கேட்கத்தான் வந்தவர். அவற்ற கருத்து வந்து அவர் நிறைய கட்சித்தால வந்து அவருக்கு புரியாம போயிட்டு அதாவது சுருக்கம் வச்சிருக்கோம்னா தொடர்ந்து கணக்கு கதைச்சு அவர் வந்து அன்னைக்கு வந்து இப்படித்தான் விழித்திருந்த லைவ்ல வந்து காண்டி பண்ணையை கொண்டு வந்து காய்ச்சதுக்கு வந்து அவர் அதுல வந்து குறுக்கு மறுக்கான கேள்வியோ இடக்கு முடக்கான கேள்வியோ நான் கேட்டுக்கொண்டுட்டவர். சரியோ இல்லையா? உங்களோட விவாதத்தை உங்களோட அரசியலை நீங்கள் திணிக்க சொன்னவர் அப்படியே நாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த அபிவிருத்தி பற்றி கதைக்கிறாக்களுக்கு தான் நான் இது சம்பந்தம் ஒரு விஷயம் சொல்றேன். நாங்கள் வாக்களிப்பது எல்லாமே உரிமை வென்றெடுப்பதற்கான அரசியலை முன்னெடுக்க சொல்லித்தான் அவங்களுக்கு வாக்களிக்கிறோம். அப்ப அவங்க அரசாங்கத்தை கடுமையா எதிர்க்கிறார்கள். அரசாங்கத்தை கடுமையா எதிர்த்து கொண்டு அரசாங்கத்திட்ட அதை கேட்க முடியாது. விளங்கிச்சோ? அரசாங்கத்துக்கு நேரடியாவே பகிரங்கமா எதிர்க்கிறார்கள். அப்ப நாங்க உரிமைக்காக வாக்களிச்சு உரிமைக்காக போராடுங்கன்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட அபிவிருத்தி எதிர்பார்க்கிறதுன்றது ஒரு மடமத்தனம். நாங்கள் அபிவிருத்தி எதிர்பார்க்கலாது. இந்த உள்ளூராட்சி சபைகள் ஊடாக சில மட்டுப்படுத்தப்பட்ட அபிவிருத்தியில மட்டும்தான் செய்யலாம். இல்ல எங்களுக்கு அபிவிருத்தி தான் வேணும்னு சொன்னா சொல்லுங்க. அவங்களை நாளைக்கு அமைச்சு பதவி எடுக்க சொல்லுவோம். அரசாங்கத்துல போய் அமைச்சு பதவி எடுத்து அபிவிருத்தி செய்யலாம்.
நாளைக்கே சொல்லுங்க. அவங்க ஒரு 4-5 பேரை போய் அமைச்சு பதவி எடுக்க சொல்லுங்க. வடகிழக்குல அபிவிருத்தியை செய்வோம், உரிமை போராட்டத்தை கையை விடுவோம். உரிமை போராட்டமும் வேணும், அபிவிருத்தியும் வேணும்னா சமதளத்துல செய்ய முடியாது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மட்டுப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி தான் செய்ய முடியும். அதுதான் அவங்களுக்கு உரிய பணியா இருக்கும். உரிமைக்கான அரசியலை முன்னெடுக்கிறவங்களும் உரிமைக்கான அரசியலை போராளிக்கு அரசாங்கத்தை எதிர்த்து கதைக்க வேண்டிய சூழல் இருக்கு. அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு போயிட்டு இப்போ நான் இதுல வந்து இடியனோட ஏதோ ஒரு விஷயத்துல முரண்பட்டு கொண்டிருக்கேன், இடியனாட்ட போயிட்டு உள்ளால காசு கேட்கலாமா? அவர் என்ன சொல்லுவேன்? அப்படித்தான் இருக்கு நிலப்பாடு. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. உரிமைக்காக வாக்களிச்சு அனுப்புற அரசியல்வாதிகள்கிட்ட நீங்கள் அளவுக்கு அதிகமான அவதியை எதிர்பார்க்கறது, நீங்கள் என்னத்தை செய்தீங்கன்னு கேட்கறதுலாம் ஒரு மடமத்தனமான கேள்வி. அந்த கேள்வியில தவிருங்க, தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. மற்றது இந்த தளத்தை போட்டிருக்கிற அண்ணாக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நாங்கள் இந்த முறை இந்த மக்களுக்கு மோட்டிவேட் பண்றது எங்கட இந்த தாய விடுதலையை பெறுறதுக்காக இந்த உள்ளூராட்சி சபை தக்க வைக்கப்படணும். இந்த உள்ளூராட்சி சபையை தக்க வச்சு நாங்கள் ஆளுகை செய்து உங்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் அபிவிருத்தி செய்வோம்னு சொல்லி எந்த ஒரு வாக்குறுதியும் நாங்கள் தர போறது இல்லை. எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இது எங்களுக்கு வேணும், இந்த அதிகாரங்கள் வேணும். அதுக்காக தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரியோ? அப்ப இந்த இடத்துல வந்து கேட்கிற கேள்விகளும் அவர்களை பாதிக்க கூடாது. இன்னைக்கு அப்பதான் கூட லைவ்ல பேசிக்கு இவங்க சொல்லிச்சிடும், இன்னொரு கட்சியிட்ட கேட்க அவங்க வர மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த கட்சியால் சொல்லப்பட்டிருக்கு, யாரும் போக வேண்டாம். ஏன்னா இந்த நிலையில இந்த ஒரு கள சூழல்ல தேர்தல் காலத்துல மேல ஏறி பேசும்பொழுது யாராவது ஒரு ஆள் இப்படியான விளண்டாத கேள்வியில கேட்கும் பொழுது அவர்களால் வந்து பதில் சொல்லப்படுகின்ற விஷயங்களால அந்த கட்சிக்கான விழுக்காடு ஏற்படும். அப்ப அந்த விழுக்காடுகள் ஏற்படுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த நேரத்தில் அப்படி வச்சு கூப்பிடு, இதெல்லாம் முடியட்டும், எலெக்ஷன் முடியட்டும், அரசியல்வாதிகள் உள்ள பிள்ளைகள் அதில் பற்றி பேசுவோம், அதில் பேசி அதில் சரி செய்து அவர்களை நேரிய பாதையில் வழிநடத்துறதுக்கான வேலை திட்டத்தை தொடருவோம். ஆனா இப்ப அது நேரம் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப தேர்தல் காலத்துல மட்டும் சிவப்பு மஞ்சள் கொடியை கட்டி கொண்டு தேசிய பாட்டையும் போட்டுக்கொண்டு நாங்கள்லாம் தேசியத்துக்காக போராடினாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட கட்சிகளா நாங்க இருக்க விரும்ப இல்லை. எந்த நேரத்திலும் சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் தேசியத்துக்காகவும் இனம் சார்ந்து பயணிக்கிற நீங்க இப்ப பாருங்க, நேரில் வந்து கதைச்சு போனதால இத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இப்ப சொல்லியிருப்போம். அப்ப நாங்கள் இந்த சமூக ஊடகங்களையும் இந்த நல்ல விஷயங்களை கதைக்கிற இந்த தளங்களுக்கு வந்து கதைக்கிறதுல இதுல நாங்கள் ஒரு ஆளை கூட்டிட்டு வரோம்டா அவர்கிட்ட நாங்கள் முன்வைக்கிற கேள்வி பொது எதிரியே காக்குற மாதிரியான விஷயம் உடைய கேள்விகளா தான் இருக்கணும். அப்பதான் எங்க மக்களுக்கு புரிதல் ஏற்படும், என்னத்துக்காக நாங்கள் இந்த இவர்களுக்கு கேட்கிறோம் என்ற விஷயம். அதன் என்ன சொல்லுங்க. அப்போ இப்ப ஒரு விஷயம் என்ன சொல்லுன்னா, இதுல ஏர்லி 4 பேர்ட்ட கதைக்கு கருத்து சொல்றதுக்கு பயப்படுவீங்க, கருத்துக்கு எதிர்கருத்துக்கு வைக்கிறதுக்கு பயப்படும் சொன்னா அப்படி எங்களுக்கு ஒரு எங்களோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களோட பிரதேச உறுப்பினராக எங்களோட ஒரு மாகாண உறுப்பினர் வர முடியும். இவ்வளவு சவால்களை சந்திக்க வேணும், இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேணும். இது ஒரு சின்ன இதுல வந்து கதைக்கிற வந்து சின்ன பிரச்சனை. இது சரியான விளக்கம் சரியா சொல்லிட்டு போறாரு அண்ணன் வந்து எல்லாருக்குமான கேள்விகளுக்குமான சரியான விளக்கம். அப்பதான் நாளைக்கு இன்னொரு சமூக வேலை எங்கட கட்சியை பற்றியோ எங்கட முன்னணி சார்ந்தோ யாருமே தவற கதைக்க மாட்டாங்க. ஏன் நீங்க கூட்டி சேர்ந்த நீங்கள், ஏன் நீங்க சரவணனை ஏற்ற நீங்கள், ஏன் நீங்க இன்றைக்கு வந்து அங்கே நேசகரனோட சேர்ந்த நீங்கள், ஏன் நீங்கள் கேவிகே தவராஜா உள்ள கொண்டு நீங்கள், ஏன் உங்களோட கட்சி வந்து இப்படி பயணிக்கல, எல்லாத்துக்கும் சரியான பதில் வந்திருக்கு. அப்ப வந்து இப்படியான பதில்களை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னா நாளைக்கு நாங்கள் நினைக்கிற விடுதலையும் நாங்கள் நினைக்கிற சுதந்திரமும் நாங்கள் நினைக்கிற எங்களோட தேசியமும் கட்டாயம் கைகூடும். வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயமா இதுல நீங்க சொன்ன ஒரு விடயம் இருக்கு. உறவுகள் இதுல இந்த பலத்தை நடத்தின சகோதரனுக்கு நான் ஒரு விடயத்தை